ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. சதமக மணிநீலாச்சாருகல்ஹாரஹஸ்தா ಸ್ತನಭರ ನಮಿತಾಂಗೀ ಸಾಂದ್ರವಾತ್ಸಲ್ಯ ಸಿಂಧು ಅಲಕವಿನಿಹಿತಾಭಿಸ್ರಗ್ಭಿರಾಕೃಷ್ಟನಾಥ ವಿಲಸತು ಹೃದಿ ಗೋದಾ ವಿಷ್ಣುಚಿತ್ತಾತ್ಮಜಾನಃ. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியினுடைய அதிமானுஷ சேஷ்டிதங்களையெல்லாம் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்தில் இந்த வருஷம் இந்த மடத்தினுடைய சார்பாக 7 திருப்பாவினுடைய அனுபவம் அமைந்திருக்கிறது. அது 6ன்னு ஒரு நாள் சொன்ன 2 திருப்பாவை ஒன்றா சேர்த்துள்ளதாம். ஏன் 6ன்னு சொன்னேன்னால் இந்த திருப்பாவை ஆன்லைனில் போகிறதில்லை அடியேன்னு சொல்கிறது. இப்போது காலவேளை காலக்ஷேபம் ஆன்லைனில் இருக்குது. அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்த தாராவில் வரும்படியான மகளிர்கள் உபன்யாசம் ஆன்லைனில் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியதாக இருக்கிற கன்னட உபன்யாசம் ஆன்லைனில் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வரும்படியான ஹிந்தி உபன்யாசம் ஆன்லைனில் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தெலுங்கு உபன்யாசம் ஆன்லைனில் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக திருநின்றவூரிலிருந்து வெளியிடப்படும்படியான உபன்யாசம் மடத்தின் சார்பாக அதுவும் ஆன்லைனில் இருக்குது. அதனால் 6 உபன்யாசங்கள்னு சொன்னேன், 6-5ன்னு சொன்னேன். அடியனை கணக்கிலேயே எடுத்துக்கல அடியன். அப்படி இருக்கும்படியான நாள் முழுக்க உபன்யாசமாக ஒரு அனுபவம் என்பது நமது ஸ்ரீமடம் தவிர வேற எங்கேயும் கிடையாது. அதில் மற்ற இடங்கள்லாம் பல உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் ஏற்பாடு பண்ணுறவர்கள் ஒரு இடத்துலையும் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டார். ஆனால் இங்கே நமது ஸ்ரீமடம் இந்த 6-7 உபன்யாசங்களிலேயும் இன்வால்வ் ஆகிருக்கு. தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை அது வஸ்துதா அந்நீதனும் திருப்பாவை ஜீயர்னு எம்பெருமானாருக்கு திருநாமம்னா நம்ம ஜீயர் சுவாமிக்கு திருப்பாவை ஜீயர்னு திருநாமம். அதனால்தான் அப்படி அமைந்திருக்கக்கூடியது. திருப்பாவைக்கு இத்தனை வைபவத்தோட சாதாரண அதை தவிர இன்னும் திருப்பாவைனா கால வேளையில் இங்கே கோஷ்டி வேற இருக்கு. அப்படி அமைந்திருக்கக்கூடியது மூலபாராயணம் முதல்ல ததனுகுணமான வியாக்கியானத்தினுடைய அனுபவங்கள். அப்படி இருக்கக்கூடிய அனுபவத்தில் இப்போ இந்த திருப்பாவையினுடைய சுவாபதேசார்த்தத்தை அனுபவிக்கலாம் என்றுதான் இந்த சாயங்கால உபன்யாசமானது உபக்கிரமம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கிரமத்தில் கீழே நேற்று புள்ளின்வாய் கீண்டானை பாசுரத்திலே சில அர்த்தங்களை அனுபவித்தோம். இந்த புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை இதுக்கு அவதாரிகா பிரகரணம் என்னவாக பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்களோ அதை மாத்திரம் அனுபவித்ததாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். இதில் காட்டப்படும்படியான ஆச்சரியமான சுவாபதேசார்த்தம் என்னவென்றால் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து, வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கிற்று அப்படின்னு காட்டப்படக்கூடிய விஷயம். வெள்ளின்னா என்ன, வியாழன்னா என்ன? வியாழன்னா ப்ரஹஸ்பதி குரு, குருவானது உறங்கிற்றுன்னு காட்டுறார். வெள்ளின்றது சுக்கிரன், ஆனால் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம். அதனால வெள்ளியானது நன்றாக பிரகாசப்பட்டது. அப்போ இது எதை குறிக்கிறதுனா வியாழன்னு சொன்னால் தமோகுணத்தை குறிக்கிறது. எங்கேயாவது வியாழன்னு சொன்னால் தமோகுணத்தை குறிக்குமா? வியாழன்னா ப்ரஹஸ்பதி தேவகுரு. யாராவது ரொம்ப புத்திசாலியாக இருந்தார்களே ஆனால் ப்ரஹஸ்பதியை ஒத்தவர்கள்ன்றார். யாராவது தப்பு தப்பாக காரியம் சொன்னால் ப்ரஹஸ்பதி வந்தான் பண்ணான் அப்படின்னு வேற சொல்கிறார். நமக்கு வைதிக கர்மாக்களை எல்லாம் அனுஷ்டானத்திலே கொண்டு வந்து தான் அதை நடத்தி கொடுக்கிறவருக்கு ப்ரஹஸ்பதினு பேர். அப்போ எவ்வளவு வசத்தியான வார்த்தை. அந்த வியாழன்றவர் ப்ரஹஸ்பதின்றவர் அவ்வளவு உயர்ந்தவராக அமைந்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை பார்த்து தமோகுண நிஷ்டர்கள்னு சொல்லும்படியான விஷயமாக ஒரு சுவாபதேசம் சொல்லலாமா? இது கேள்வி, அவசியம் எல்லாரும் கேட்குற கேள்வி. வெள்ளின்னா பிரகாசமாக இருக்கிறது, அத்தனை பிரகாசம் இல்லை வியாழம், பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு தர்மத்தை ஒருத்தொருத்தர் பிரவர்த்திப்பித்தார்கள். எம்பெருமான் பலவிதமான தர்மங்களை உலகுக்கு பிரவர்த்திப்பித்தான்.
பலவிதமான தர்சனங்களை, பிலாசபிஸை எம்பெருமான் தான் பிரவர்த்தனம் பண்ணினார். வணங்கும் துறைகள் பலபலவாக்கி, மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி, அவைவைதோர் அணங்கும் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய், இணங்கி நின்னோரை இல்லாய் நின்கண் வேட்கை எழுவிப்பனே. ஆங்காங்கு அவரவர்களுடைய ருச்சிக்கனுகுணமாக உபாயத்தை காட்டினான். அவரவர்களுடைய ருச்சிக்கனுகுணமாக தெய்வங்களை காட்டினான். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே, காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யும் வண்ணம். நல்லதோர் அருள் தன்னாலே நாட்டினான் தெய்வம். அவனுக்கு எதுல ருச்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. விரோதி நிரசனம் வேண்டுமா, அதுக்குன்னு சில தெய்வங்களை காட்டினான். தமோகுணனானிஷ்டனாய் இருக்கக்கூடியவன் தன் காரியம் நிறைவேறணுமா, அதுக்குன்னு கருப்பு காட்டேரின்னு எத்தனையோ தெய்வங்களை காட்டி கொடுத்திருக்கிறான். ரஜோகுண பூயிஷ்டர்களுக்கு தெய்வம் வேண்டுமே, அவளுக்கும் காட்டினான். அதனால்தான் இத்தனை வணங்கும் துறைகள் பலபலவாக்கி கொடுத்திருக்கிறார். அந்த கிரமத்தில் இந்த சார்வாக்க மதம் ஒரு பிலாசபி இருக்கு. இந்த சார்வாக்கம்னா சாரு வாக், அழகா பேசுறவன் அர்த்தம். அழகா பேசுறவன்னா அவன் சொல்ற வார்த்தை பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, இந்த 4 தான் தத்துவங்களே. இதை மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. ஆத்மான்றது ஒன்று கிடையாது, பரமாத்மான்றது ஒன்று கிடையாது. நாம் இருக்கோமே, நமக்கு ஞானம் எப்படி வருது அப்படின்னு கேட்டான். அது ஒன்றும் கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்படி கேள்வி கேட்டவாளை அழிச்சுட்டு போகிறான். தெருக்கோடியில் ஒரு சின்ன பொட்டி கடை இருந்தது. அந்த பொட்டி கடையிலிருந்து ஒரு 2 ரூபாயை கொடுத்து ஒரு பொட்டலம் பாக்கு வாங்கினா, 4 வெத்தலை வாங்கினா, கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்தான், தடவி தடவி கேட்டவன் கையில் கொடுத்தான். தடவி மடித்து கொடுத்து தான் அவன் வாயில் போட்டு நன்னா அதை மென்னான். சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு. அடுத்து அவனிடத்துல சொல்லும்படியான வார்த்தை, இந்த வாயில் இருக்கிறத கீழே துப்பிடுன்னு. உடனே கீழே துப்பினான். பார்த்தா சிகப்பாக வந்தது எல்லாமே. அவன் கேட்டான், நான் பாக்கு கொடுத்தேன், அது பழுப்பு கலர். வெத்தலை கொடுத்தேன், வெளுப்பு கலர். சுண்ணாம்பு கொடுத்தேன், அது வெளுப்பாக இருக்கிறது, வெத்தலை பச்சை கலர். இந்த 3 பச்சையிலையும் சிகப்பு இல்லை, பழுப்புலையும் சிகப்பு இல்லை, வெள்ளையிலையும் சிகப்பு இல்லை. இது 3 ஒன்னோட ஒன்று நன்னா பிளெண்ட் ஆச்சுன்னா சிகப்பு வந்தது இல்லையா? அதாவது பூத சதுஷ்டயங்களுடைய கூட்டரவிலே அல்லது பஞ்சபூதங்களுடைய கூட்டரவிலே என்ன வருதுன்னு கேட்டாக்கா, சைத்தன்யம் என்றொரு தர்மம் பிறக்கும். அதுதான் ஜன்மம். அப்ப ஆத்மா ஜன்மம் எடுத்தான்னு சொல்றான். அந்த சைத்தன்யம் நசித்து விட்டதேயானால் அதுதான் மரணம். எவ்வளவு அழகா பேசியிருக்கான் பாருங்க. இல்லாத சிகப்பு வந்தது இல்லையோ, அந்த மாதிரி இல்லாத ஞானம் வந்தது. இந்த 4 ஒரு குறிப்பிட்ட ப்ரொபோர்ஷன்ல சேர்ந்ததேயானால் அப்பதான் அது ஜன்மம்னு பேரு. இந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டரவிலே சைத்தன்யம் என்றொரு தர்மம் பிறக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். சாருவாக், ரொம்ப அழகா பேசுறவன். அவனுடைய கொள்கையே எப்படிப்பட்டதுன்னா, ரிணம் கிருத்வா கிருதம் பிபா, கடனை வாங்கி உடம்ப தேத்து. நன்னா கடனை வாங்கி நன்னா சாப்பிட்டு உடம்ப நல்லா புட்டியா வச்சுக்கோ. கடன் கொடுத்தவன் கேட்க மாட்டானா, அதான் உடம்பு தான் புஷ்டியா இருக்க, 2 குத்து குத்தி அனுப்பு. கடனை வாங்கி உடம்ப தேத்து, கேட்க வந்தா ஏத்தி குத்து. இதுதான் சார்வாக மதம். சரீரத்துக்கு வர சுகம்தான் நமக்கு ஆனந்தம், மோட்சம். அதுக்கு மேற்பட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கிறார். அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தெரிவிக்கக்கூடிய விஷயம், அவன் அழகா பேசுறவனாக இருக்கிறான். இது ரொம்ப நன்னா இருக்கு. இது கிட்டத்தட்ட மேல்நாட்டு பிலாசபி மாதிரி, கார்ல் மார்க்ஸ்ன்றால அந்த மாதிரி பிலாசபி. இது உடம்புக்கு மேல ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு வரக்கூடிய சுகம்தான் நமக்கு சொர்க்கம், உடம்புக்கு வரக்கூடிய துக்கம்தான் நரகம். இதுக்கு மேல எதுவுமே கிடையாது, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்றான். அவன் அழகா பேசுறவன்னாக்கா எவ்வளவு அழகா பேசுறான்றது இன்னொன்னு சொல்றேன். சாரு வாக். ஒரு கிரகத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்தான், வாசல் திண்ணேற. அந்த கிரகத்தை உள்ளேருந்து புகையெல்லாம் வந்துட்டு இருந்தது, நெய் வாசனை எல்லாம் வந்துட்டு இருந்தது. அங்கேயே உட்காந்து காத்துட்டு இருக்கான். என்னமோ தெரியலையே, இந்த வீட்டு உள்ளேருந்து புகை வருது, நெய் வாசனை வருது, என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரின்னா அப்புறம் சில பிராமணர்கள்லாம் அந்த வீட்டு உள்ளேருந்து போனா.
அதுக்கப்புறம் இந்த வீட்டு எஜமானன்னு வெளியில் வந்தான். யாரோ உட்காந்துருக்கானே, என்ன வேணுமோ தெரியலையே, என்னப்பா என்ன வேணும்? இல்லை இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் புகையெல்லாம் வருது? இல்லை எங்கள் தகப்பனாருக்கு ஸ்ராத்தம், அதனால். அப்படின்னா என்னது? எங்கள் தகப்பனார் இன்றைக்கோ போயிட்டார், அவரை திருப்திப்படுத்தணும், அவருக்கு வயிறு ரொம்பணும், அவர் பட்னியாக இருப்பார், அதனால் அதுக்கு உண்டான ஸ்ராத்த கர்மாக்களை எல்லாம் பண்ணுறோம் இந்த இடத்துல. அதனால் என்ன ஆகும்? அவருக்கு திருப்தி ஆகிடும், அவருக்கு வயிறு ரொம்பிடும், அவர் திருப்தியாக போயிடுவார். உடனே அவன் கையை இப்படி உதறணும், ஐயையோ இது எனக்கு தெரியாத போச்சு, எங்கள் தகப்பனார் டெல்லியில் இருக்கார், அந்த இடத்துல அவருக்கு சாப்பாடே இல்லாத சிரமப்பட்டு இருக்கார், இங்கே நான் அவருக்கு ஸ்ராத்தம் பண்ணிட்டால் அங்கே அவருக்கு வயிறு ரொம்பிடுமே. இல்லாத தகப்பனாருடைய வயிறே ரொம்பற போது இருக்கிற எங்கள் தகப்பனார் வயிறு ரொம்ப அதை ஸ்ராத்தம் பண்ணான்னு அவன் கேட்டான். கேட்டால் எவ்வளோ நன்னா இருக்குது பாருங்க. இதுதான் சாரு வாக். ஆனால் அங்கே அவன் ஒரு லிங்கை விட்டுட்டான், ஜீவிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணினால் அது போகாது, அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த சார்வாக்க மதத்தை யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் வெளிநாட்டிலேருந்து கார்ல் மார்க்ஸோ வேற யாரும் சொல்லலை, எல்லாம் செலஸ்டியல் மதம். அது ப்ரஹஸ்பதியான வியாழன் தான் சொல்லி கொடுத்தாரு. சார்வாக்க மத பிரவர்த்தகனார்னா வியாழன், அதனால்தான் தமோகுணம்னு சொல்லியிருக்கு. அவர் தான் ஆஸ்திகர் தான், ஆனால் அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் நாஸ்திகத்துக்காக. பல பேர் எழுதுகிறாள், பல பேர் தங்களுடைய சித்தாந்தம் பேராக இருக்க அவர்கள் ஏதோ பல பேருக்காக புஸ்தகம் எழுதி கொடுக்குறார். ஒருத்தர் இருக்கார், நான் எந்த மதத்து புஸ்தகம் வேணாலும் எழுதி கொடுப்பேன், எனக்கு ரூபா கொடுத்துருன்றார். வடநாட்டில் ஒருத்தர் இருக்கார், நான் எதை வேணாலும் எழுதி கொடுக்குறேன். ஸ்ரீபாஷ்யத்தை அவ்வளவு அழகாக எழுதியிருக்கார். அவருக்கான தேவதாந்திரத்தினுடைய பெயர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இந்தியில் ரொம்ப அழகாக 4 வால்யூம் இருக்குது ஸ்ரீபாஷ்யம். அற்புதமாக அதனுடைய பாவப்பிரகாசிகா வியாக்கியானத்தினுடைய தழுவி அற்புதமாக காட்டியிருக்கார். அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கா. நான் என் பேரே போட வேண்டாம், எனக்கு பணம் கொடுத்துருவோம், உன் பேரில் புஸ்தகம் எழுதித்தரேன், நீ என்ன சப்ஜெக்ட் கேட்குறியோ எழுதித்தரேன். அதைத்தான் குருவும் பண்ணியிருக்கார். அதனால அவர் அந்த சாஸ்திரம் கொடுத்தபடியாலே, சார்வாக மதம் கொடுத்தபடியாலே தமோகுண நிஷ்டர்கள் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. எப்போன்னா இந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தாலே, ஆச்சாரியனுடைய உபதேசம் வந்ததேயானால் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அப்போ சத்வகுண நிஷ்டர்களுக்கு வாழ்ச்சி, தத்துவஞானத்துக்கு வாழ்ச்சி, அஜானத்துக்கு வீழ்ச்சி. இதுதான் போதரி கண்ணினாய். போதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போதம். போதம்னா அறிவுன்னு அர்த்தம், போதம்னா ஞானம்னு அர்த்தம். ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை இழுக்கக்கூடியவராய் அமைந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப எல்லா ஞானிகளும் இந்த ஆச்சாரியனிடத்தில் வந்து சேரும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. போதில் கமலவன் நெஞ்சம் புகுந்தமென் சென்னித்திடரில் வாத விலச்சின வைத்தார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ போதை ஹரிப்பதிலே நோக்கு, ஞானத்தை ஈர்த்து கொள்ளுவதிலே நோக்கு. ஆச்சாரியர்களிடத்திலே எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்தந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஞானத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுபவர்கள் ஆச்சாரியர்கள். எத்தனையோ விஷயம் இருக்கும், they may come across many things, ஆனால் அதிலெல்லாம் கண் வைக்க மாட்டார்கள். போதரி கண்ணினாய், போது என்று சொல்லப்படுவதா இருக்கக்கூடிய ஞானத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய கண்ணை உடையவர்கள். எங்க பார்த்தாலும் அவளுக்கு எந்த இடத்துல நன்மை இருக்கும், எந்த இடத்துல நன்மை இருக்கும், எந்த இடத்துல நன்மை இருக்கும். பூர்வாச்சாரியர்கள் இத்தையொழிய வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் காட்டியிருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இருக்கிறார்களே, திருமந்திரத்தை தவிர வேறொன்றாலும் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அகாரார்த்தம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் உகாரார்த்தம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் மகாரார்த்தம் இருக்கு, எங்கெல்லாம் நமசப்தார்த்தம் இருக்கு, நாராயணாய சப்தார்த்தம் இருக்கு, இப்படிதான் நோக்கு. இந்த ஞானம் வந்தாதான் போதம். மற்றதெல்லாம் போதமே கிடையாது, மற்றதெல்லாம் ஞானமே கிடையாது. தஜ்ஞானம் அஜ்ஞானமத அந்யதுக்தம். எது ஞானம் என்றால் பகவத் விஷயத்தை பற்றின ஞானம் தான் ஞானம். அந்த பகவத் விஷய ஞானத்தை தவிர்ந்த மற்ற ஞானங்கள் எல்லாம் செருப்பு குத்தக்கத்த ஓபாதி. நமாச்சாரியால் காட்டுற பகவத் விஷயத்தை ஒழிந்த ஞானங்கள், திருமந்திரார்த்தத்தை ஒழிந்த ஞானங்கள் எல்லாம்
ஞானங்களே கிடையாது. ஆகவே எந்த கிரந்தத்தை பார்த்தாலும் இதில் திருமந்திரார்த்தத்தில் எந்த பாகம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதில் திருமந்திரார்த்தத்தில் எங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு காட்டக்கூடியவர்களாக தாங்கள் அமைந்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய நிலை. அப்போ ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்ட ஞானத்தை பெறுவதிலே நோக்காக அமைந்திருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய கண்ணெல்லாம் அந்த இடத்துல தான் ஈடுபட்டதாக அமைந்திருக்கக்கூடியது அதற்கு அனுகுணமாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அதுக்கு மேலே பாவாய், இந்த வார்த்தையும் ஆச்சாரியன்னு குறிக்கிறது. பாவாயினா என்ன அர்த்தம்? பாவையே பரதந்திரனேன்னு அர்த்தம். பாவைனா பெண் பிள்ளை. பெண் பிள்ளைக்கு சுவாதந்திரியம் கிடையாதுன்னு ஏற்கனவே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். பிதாரக்ஷதி கௌமாரியே, பர்த்தாரக்ஷதி யௌவனே, புத்திராஹாரக்ஷந்தி வார்த்தக்யே, ந ஸ்திரீ சுவாதந்திரியமர்ஹதி. ஒரு பெண் பிள்ளையானவள் சுதந்திரமாக நடந்து கொள்ளுவதற்கு தகுதி படைத்தவளன்னு. ஏனென்னால் அவள் ஆருடைய ரட்சணத்தில் இருக்கிறாள் என்னால் குமாரியான தசையிலே பிதாரக்ஷதி கௌமாரே. அவள் சிறு பெண் பிள்ளையாக இருக்கிற போது தகப்பனார் ரட்சிக்கிறார். பர்த்தாரக்ஷதி யௌவனே, பர்த்தா ரட்சிக்கிறார் அவளை யௌவன காலத்திலே, குழந்தைகள் ரட்சிக்கிறார்கள் வயதான காலத்திலே. ஆகவே அவர்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. அப்போ பாரதந்திரியமே ஸ்வரூபம் இருந்தால் அவர்களைத்தான் பாவாய் பாவாய் என்று சொல்ல வேண்டும். மற்றையோருக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய நிலை. எந்த நாளிலும் ஆச்சாரியன் தன்னை சுதந்திரன்னு நினைப்பது கிடையாது. ஆச்சாரியன் தம்மை பகவானுக்கு பரதந்திரன், ஆச்சாரியர்களுக்கு பரதந்திரன் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால பாவாய் என்னும்படியான சப்தம் தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு மேல பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். பிள்ளைகள்னா சப்ரம்மச்சாரிகள். இந்த பாசுரம் சொல்றவளுக்கு சப்ரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள். பிள்ளைன்ற சப்தமானது நம்முடைய சம்பிரதாயத்தில் நிறைய வரும். வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளலோகாச்சாரியர், நம்பிள்ளை, நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். இந்த பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வருது. தமிழ்நாட்டில் பிள்ளைன்றது ஒரு ஜாதியினுடைய பெயர். ஒரு ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பினருக்கு பிள்ளைன்னு பேர். அதே மாதிரி முதலின்றதும் ஒரு ஜாதியினுடைய பெயர், முதலியார் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஜாதி பெயரை வச்சு சொல்கிறாளே, அப்போ இவாள்லாம் பிராமண ஆள் இல்லை, ஏதோ அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், இவாள்லாம் ஆச்சாரியாளாக இருக்கா அப்படின்னு சொல்லலாமான்னு அது மாதிரி கிடையாது. பிள்ளைன்றது அருமை பற்றி பிள்ளை. மிக அரியவராக இருந்தால் அவரை பிள்ளைன்னு சொல்லணும். கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன்ன பெறுவரே. தன் வயிற்றில் பிறந்த பிள்ளை, பிள்ளைனாக ரொம்ப அரும், அவ்வளவு ஆசையோட பார்க்க வேண்டியது, அதை பிள்ளைன்னு சொல்றது. அதே மாதிரி முதன்மை பற்றி முதலிகள். நம்முடைய ஆச்சாரியர்களை முதலிகள், ஸ்ரீ வைஷ்ணவ முதலிகள். முதலியாண்டான், முதலியாண்டான்னா முதலிகளை ஆண்டவர், ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆண்டவர். அப்போ பார்க்கிற பொழுது முதலின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா முதலியாண்டான், முதலிகளை ஆண்டவர், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு அர்த்தம். சாதாரணமான ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். வானர முதலிகள், வானரங்கள்லாம் இருக்காளே, பெருமாளுக்கு சகாயம் பண்ணினா அந்த காலத்து வானரர்கள், அவளையெல்லாம் வானர முதலிகள், வானர முதலிகள்னு சொல்றார். அப்போ வானர முதலிகள் அவளை ஆண்டவர் யார் தெரியுமா? ராமபிரான். அதனால்தான் முதலியாண்டானுக்கு அந்த திருநாமம், ராமபிரானுடைய திருநாமம். முதலியாண்டானுடைய திருத்தப்பனார் தாயார் ரெண்டு பேரும் தாங்கள் புறப்பட்டு பெருமாளத்தில் திருமலைக்கு சென்று பெருமாளத்தில் பிரார்த்திக்கணுன்றதுக்காக புறப்பட்டார்கள். போகிற வழியில் திருநின்ற ஒரு திவ்ய கஷேத்திரம், அந்த திவ்ய கஷேத்திரத்தில் ராத்திரி தங்குகிறார்கள். அங்கே திருநின்ற ஊரில் பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். சக்கரவர்த்தி திருமகனார் ஏரிகாத்தராமர்னு ஒரு ராமர் சன்னதி இருக்கு கோவிலுக்கு பின்னாலேயே. அந்த ராமன் இவருடைய கனவிலே வந்து, என்னத்துக்கு திருமலை யாத்திரை போறீர், நாமே உமக்கு பிள்ளையாக பிறக்கிறோம்னு சொன்னார். அப்படியே திரும்பிட்டார் அவர். அதனால அந்த சக்கரவர்த்தி திருமகனாருடைய திருநாமமான தாசரதி என்ற திருநாமத்தை வைத்தார். அப்ப அப்படி அமைந்திருக்கக்கூடிய தாசரதி என்ற திருநாமம் அமைந்திருக்கிறது. ஆகவே அவர் தான் ராமபிரானுடைய திருநாமத்தை கொண்டவர். ராமபிரான் ஆறுனா வானர முதலிகளை ஆண்டவரானபடியாலே அந்த திருநாமம் முதலியாண்டான் அவருக்கு அமைந்திருக்கிறது.
அப்ப முதலிகள்னா முதன்மை பற்று, அவர்கள் முன்னே நிற்கக்கூடியவர்கள். அதனாலே முதலிகள்னு காட்டும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலையிலே பிள்ளை என்ற சப்தம் அருமை பற்றி பிள்ளையாக அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேற்பட பாவைக்களம்புக்கார். பாவைக்களம்னா என்ன? பாவைன்னா பெண் பிள்ளைன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. பாவாயினி நன்னாளால். அப்போ பரதந்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ற இடம். பரதந்திரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கு சேருகிறார்கள்னா ஆச்சாரியனிடத்திலே உபதேசம் கேட்பதற்காக காலக்ஷேப கூடத்திலே சேருவார்கள். மணவாள மாமனுடைய காலக்ஷேப கூடத்தில் யார் யார் இருந்தான்றதை வரிசையா காட்டியிருக்க. அப்ப அந்த காலக்ஷேப கூடத்துக்கே திருநாமம் திருமலையாழ்வார் அப்படின்ற அந்த மண்டபத்துக்கு பெயராக அமைந்திருக்கிறது. மணவாள மாமனிகள் தம்முடைய காலக்ஷேப கூடத்தை அமைக்கிறார். பல்லவராயன் மடம். அதன் மணவாள மாமனிகளுக்கு நம்பெருமாள் ஒழிச்சு கொடுத்தார். அந்த மடத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று. அப்ப அந்த மடத்தில் எழுந்தருள் இருக்கிற போது காலக்ஷேபத்துக்குன்னு தனியா இடம் ஒண்ணுமோ எல்லாருக்கும் தெரிய சொல்லிட முடியுமோ காலக்ஷேபத்தை? அதுக்குன்னு தகுதி படைத்தவர்களுக்கு தான் சொல்லணும். ஆகவே அப்படிப்பட்ட தகுதி படைத்தவர்களை உள்ளுக்குள்ள அழைத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எங்க இருக்காருன்னு அவர்கள் இருக்கிறது அவர் சொல்றது வெளியில தெரியக்கூடாது அல்லவா? அதற்கு அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது அந்த காலக்ஷேப கூடத்தை அமைக்கணும். அந்த காலக்ஷேப கூடத்தை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணினார்னா நேர பிள்ளலோகாச்சாரியருடைய திருமாளிகைக்கு போனார். அங்க இருக்கிற மண்ணை வாங்கிட்டு வந்தார் கூடையா. ரகசியம் விளைந்த மண். பிள்ளலோகாச்சாரியர் அஷ்டாதச ரகசியத்தையும் சாதித்தார். அஷ்டாதச ரகசியங்களிலே பெரும்பாலானவை திருமந்திர விவரணம், துவயமந்திர விவரணம், சரமஸ்லோக விவரணம், தத்துவத்ரய விவரணம் இப்படியே அமைந்திருக்கக்கூடியவை. அதை கொண்டு வந்து காலக்ஷேப கூடத்தை அமைத்தார். அப்ப அந்த காலக்ஷேப கூடத்தில் சிஷ்யர்கள்லாம் வருவார்கள். ஆகவே பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். இதில் இந்த ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியங்கள் பண்றார். ஒன்னு, பாக்கிய குதிருஷ்டிகளுடைய வாதத்தை நிரசனம் பண்ணுகிறார். வேதாந்தார்த்தத்தை, ரகசியத்ரயார்த்தத்தை நிர்தாரணம் பண்ணுகிறார். அப்ப பாக்கிய குதிருஷ்டிகளை நிரசனம் பண்ணுகிறார் என்னும்படியான விஷயம்தான் புள்ளின் வாய் கீண்டான் பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான். புள்ளின் வாய் கீண்டான். அப்போ பட்சிகளுடைய வாயை கீண்டிருக்கிற, பட்சியினுடைய வாயை கீண்டிருக்கிறார்னா இத்தர பாக்கியர்கள் குதிருஷ்டிகள் இருக்கிறார்களே, சில பேர் பாக்கியர்கள்னு பேரு, சில பேர் குதிருஷ்டிகள்னு பேரு. பாக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவளுக்கு வேதம் பிரமாணமே கிடையாது. அவன் எதையோ சொல்லிட்டு இருப்பான், வேதத்துக்கு கிட்டக்கவே வரமாட்டான். சாருவாக்கன் பாக்கியன். அதே மாதிரிதான் பற்பல சாஸ்திரங்கள், பாக்கிய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. பௌத்த ஜைன சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படி அமைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட பாக்கிய சாஸ்திரங்களை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா வாய்மாள பண்ணுவார்கள். வேதவியாசாச்சாரியரே 2வது அத்தியாயத்தில் கண்டனாத்தியாயம்னு பேர். அப்படி கண்டிக்கிறார். அவர்களுடைய மதங்களை எல்லாம் கண்டிக்கிறார். சார்வாகனை கண்டிக்கிறார், பௌத்தத்தை கண்டிக்கிறார், ஜெயினனை கண்டிக்கிறார், நையாயிகத்தை கண்டிக்கிறார், வைசேஷிகத்தை கண்டிக்கிறார். இப்படி பல மதங்களுடைய கண்டனம் அமைந்திருக்கிறது. அப்ப பார்க்கிற பொழுது ஆச்சாரியன் என்பவர் அவர்களை வாய்மாள பண்ணுகிறார். புள்ளின் வாய் கீண்டானை. புல்லுனா பட்சிகள், பட்சிகள் போல இருக்கக்கூடிய துஷ்ட பட்சிகள் போல இருக்கக்கூடிய பாக்கியர்களுடைய வாயை கீண்டு விடுகிறார். அடுத்தபடியாக பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. பொல்லாவரக்கன் ராவணன் சொல்லுகிறபடியாலே, ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வேதம் ஓதினவன். ராவணன் எப்படிப்பட்டவன்னா பௌலஸ்திய வம்சத்துல பௌலஸ்தியனவன் புலஸ்திய வம்சத்துல வந்தவன். ராவணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பரமசிவனாரை தன்னுடைய சாமகானத்தாலே உகப்பித்தான். இத்தனை பெருமையும் படைத்தவனாக அமைந்திருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானேனா, இந்த பொல்லாவரக்கன்றவன் யார் தெரியுமா? குதிருஷ்டி. குதிருஷ்டின்னா அவன் வேதம் கத்தான், ஆனா வேத தாத்பரியத்தை சரியா பார்க்கல. கட்ட பார்வை இருக்கிறவன், நேர் பார்வை கிடையாது, கோணல் பார்வை. அதுக்குதான் குதிருஷ்டிகள் குதிருஷ்டிகள்னு அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அந்த மாதிரி வேதாந்தத்தை ஒப்புக்கொண்டும் கூட
அந்த வேதாந்தத்துக்கு தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லுபவர்கள், மாற்றி அர்த்தம் சொல்லுபவர்கள், வேதவியாசருடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாக அர்த்தம் சொல்லுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் குதிருஷ்டிகள். பராசர பட்டரிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி பாஹ்யர்கள்னு சொல்றீர், குதிருஷ்டிகள்னு சொல்றீர், வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவனுக்கு அழிவு நிச்சயம். ஏன்னா வேதத்தை ஒப்புக்கிறது இல்லை, அதனால அவனுடைய ஆத்மா வந்து அனர்த்தப்பட்டு போகிறது, மேலும் மீண்டும் பிறக்கப் போகிறது. ஆனால் வேதத்துக்கு அர்த்தம் தானே மாற்றி சொல்கிறான். வேதத்தை சத்தியம்னு ஒத்துக்கிறானே, வேதத்தை பிரமாணம்னு ஒத்துக்கிறானே, அப்போ குதிருஷ்டிகளை வந்து அவர்களுக்கு வாழ்ச்சி உண்டுன்னு ஒத்துக்கலாமா அப்படின்னார். உடனே திருஷ்டாந்தம் காட்டுறார். பாஹ்யா குதிருஷ்டேதி த்விதயேப்யபாரம் கோரம் தம சமுபயாந்தி நஹீக்ஷசேதான் ஜத்தஸ்ய கானன மிருகைஹி மிருகத்ருஷ்ணிகேப்சோ காசாரசத்வ நிகதஸ்ய கோ விசேஷா. ஒரு காடு, அந்த காட்டில் 2 மான் இருந்தது. ஒன்னோட ஒன்று பேசிட்டு இருந்தது. நல்ல வெயில். அதனால் அந்த மான் தீர்த்தம் தாகம் எடுக்கிறது, தண்ணீர் புதிக்க போக வேண்டும். ஒன்று என்ன பண்ணித்து கிழக்கு பக்கமாக ஓடித்து, இன்னொன்று மேற்கு பக்கமாக ஓடித்து. அங்கே ஜலம் இருக்கும், இங்கே ஜலம் இருக்கும். கிழக்கு பக்கமாக ஓடின மானானது நல்ல வெயிலோலியோ. அப்போ காணல் நீர் தெரிந்தது. வீதியில் அது போகிற பாதையில் காணல் நீர்னா மரீச்சிகா மிருகத்ருஷ்ணான்னு சொல்கிறது. வெயில் வேளையில் ஜலம் இருக்கா போல தோணும், ஜலம் இருக்காது. அந்த வெயிலினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அமைந்திருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜலம் 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 நினைச்சுண்டு ஜலமல்லாத தத்துவத்தை ஜலம்னு நினைச்சுண்டு அங்கே ஓடுறது. போய் 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 வெயிலில் களைச்சி போய் பிராணனை விட்டு கொடுத்து. இந்த பக்கம் நேர தண்ணீர் துறைக்கே போச்சு, ஜலம் இருக்கிற நதிக்கரைக்கே போச்சு. ஆனால் துறையில்லாத துறையில் இறங்கித்து. அந்த துறையில் ஒரு புலி இருந்தது, அடிச்சு கொடுத்து, அதுவும் போயிடுத்து. இப்போ இதில் எந்த மான் வசத்தின்னு சொல்கிறோங்கோ? பட்டர் கேட்குறார். இதுக்கும் பிராண விநாசம், அதுக்கும் பிராண விநாசம். வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவனுக்கும் ஆத்ம விநாசம், வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பர்த்தம் சொல்றவனுக்கும் ஆத்ம விநாசம். ஜத்தஸ்ய கானன மிருகைஹி மிருகத்ருஷ்ணிகேப்சோஹோ காசாரசத்வ நிகதஸ்ய கோ விசேஷா அப்படின்னு காட்டுறார். அப்போ இந்த பாஹ்ய குதிருஷ்டிகளை எல்லாம் வெல்லக்கூடியவர் நாட்டிய நீச சமயங்கள் மாண்டனா. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. தென்குருக வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ் மறைவாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசந்தன் இயல்பு கண்டே. நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டனா, நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது. தேவபெருமாள் சன்னதிக்கு வரணும். பிரம்மோத்சவத்தில் 3ஆம் உற்சவம் கருடோத்சவம். ஏற்கனவே இந்த கோஷ்டியில் தொட்டையாச்சார் சேவையை பற்றி விண்ணப்பம் பண்ணினேன். கோபுரவாசல் அந்த சேவை முடிஞ்சதும் எம்பெருமான் நேர 16 கால் மண்டபத்துக்கிட்டக்க வருவார். சந்நிதி தெரு நடுவில் இருக்கிறது 16 கால் மண்டபம். அங்கே வந்ததும் பெருமாளுக்கு 2 கொடை சாத்துவார்கள். பெரிய கொடைகளாக 2 கொடையை சாத்துவார்கள். அந்த கொடையை சாத்துறதே ஆச்சரியம், ரொம்ப அழகுது. அந்த இடத்துல நின்று அதுக்காகவே சேவிப்பார்கள். ஒவ்வொரு நாள் வாகன புறப்பாடும் போதும் ஒரு கொடையோடு வருவர். அந்த இடத்துல 2 கொடையை சாத்துவார்கள். அந்த கொடையை இறக்கிட்டு இந்த 2 கொடையை ஏற்றுறது, எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார். உடனே அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் அந்த 2 கொடையும் அப்படி சேர்த்ததும் அடுத்து நாம் கண்ணமைச்ச மூடுறதுக்குள்ள பெருமாள் அவ்வளவு கும்பலையும் கூட்டத்தையும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் இருப்பார்கள். அத்தனை பேரையும் பேதித்து கொண்டு நேர சன்னிதி கோடிக்கு வேகமாக ஓடி போடுவார். ஒருத்தர் சொன்னார், இந்த தேவப்பெருமாளை பிரம்மோத்சவ காலத்தில் முன்னால் போய் சேவிச்சாதான் உண்டு, பின்னால் போனால் பிடிக்கவே முடியலையேன்னார். வரதோ வாயுவாகனஹா, சஹஸ்ரநாமத்தில் இருக்க வரதா வாயுவாகனஹான்னு இருக்கு. அதனால் அப்படி வேகமாக ஓடுவார். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவான்னா, அந்த 2 கொடையை பெருமாளுக்கு அப்படி நிறுத்தினதும் ஒரு குலுக்குவா. அது எப்படி இருக்கும்னா, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது. கருடாழ்வான் வேதஸ்வரூபி இல்லையா, அவர் சந்தோஷமா குதிக்கிறாராம். துபாருங்கோ பரம்பொருள், துபாருங்கோ பரம்பொருள் அப்படின்னு காட்டிக்கொண்டே குதிக்கிறார். அப்ப நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டனா,
நாரணனை காட்டிய வேதம் களிப்புத்தது, தென்குருக வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ் மறைவாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து இராமானுசந்தன் இயல்பு கண்டே அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது அந்த இடத்துல பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானே, ஆக இது ரெண்டும் பாக்கிய குதிருஷ்டி மதங்களை அவர் நிரசித்தார். புள்ளின் வாய் கீண்டது, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் அவனுடைய கீர்த்திமை பாடிப்போய், அப்படிப்பட்டவர்களுடைய கீர்த்தியை பாட வேண்டும். எங்க பாடுறாருன்னா ஆழ்வார் பாசுரம் பாடுறாரு. பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம்னு மங்களாசாசனம் பண்றார். அப்படி மங்களாசாசனம் பண்ணச்சே ஆழ்வாருடைய ஒரு அழகான திருவாக்கு, ஐயமொன்றில்லை அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரே. அரக்கர் அசுரர் ஆறு பிறந்தாலும், அரக்கன் பொல்லாவரக்கன், அசுரர் புள்ளின் வாய் கீண்டானே பகாசுரன், அரக்கர் அசுரர் பிறந்தீர் உள்ளீரேல் உய்யும் வகை இல்லை, பாக்கிய குதிருஷ்டிகளுக்கு உய்யும் வகை இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கிறது. இப்படி இதனுடைய அர்த்தத்தை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகான், பட்சிகள் சிலம்பின, புள்ளும் பட்சிகளும் சிலம்பின. அப்ப ஏற்கனவே பட்சிகள் சிலம்பினான்னு சொல்லியிருக்காளே, இங்கேயும் பட்சிகள் சிலம்பினான்னா என்ன அர்த்தம்னா, அங்கு சொல்லப்பட்ட பட்சிகள் ரிஷிகள், இங்கு சொல்லப்பட்ட பட்சிகள் ஆழ்வார்கள். அங்கு சொல்லப்பட்ட பட்சிகள்ல சொல்லுகிற போது என்ன விஷயம் சொன்னேன்னா, ரைக்வர் ஜானஸ்ருதி பல்லன் பல்லாக்ஷம் அந்த சரித்திரம் ஔபனிஷதமான கதையை சொன்னேன். இந்த இடத்துல புள்ளும் சிலம்பினான்னு சொன்னால் பட்சிகள் சிலம்பினா அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. பட்சிகள்னா என்னென்ன பட்சிகள்? குயில் பட்சி, கொக்கு பட்சி, அன்னம் பட்சி, கருடன் பட்சி, மயில் பட்சி, இதெல்லாம் பட்சிகள் பட்சிகள்னு சொல்லப்படுகின்றன. அப்ப குயில்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், வசந்த காலே சம்பிராப்தே பிகக்கூஜதி பஞ்சமஹா, வசந்த காலம் வந்ததேயானால் குயிலானது பஞ்சமராகத்தை கூவும். இந்த ஸ்வரங்கள்லாம் இருக்கே, ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படி அமைந்திருக்குன்னா ஒரு ஒரு கத்தலை வச்சு ஒரு கூக்குரலை வைத்து அமைந்திருக்கக்கூடியது. அந்த மாதிரி குயிலினுடைய ஸ்வரம் இருக்கிறதே அது பஞ்சமஸ்வரம்னு பேரு. சாரி காமா பாரு கோல்யோ, பான்னா பஞ்சமம், அந்த பஞ்சம ராகம் குயில் கூவும்படியான ராகம்னு சொல்லப்படுறது. இப்ப சம்பிரதாயத்தில் பஞ்சமோபாயம் அந்த 5வது உபாயம் என்னதுன்னு பாருங்க. கர்மம் முதல் உபாயம், ஞானம் 2வது உபாயம், பக்தி 3வது உபாயம், சரணாகதி 4வது உபாயம், ஆச்சாரியாபிமானம் 5வது உபாயம். அந்த ஆச்சாரியாபிமானமாகிற உபாயத்திலே ஈடுபட்டவராய் அமைந்திருக்கக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார். அதனால்தான் குயில் நின்னால் பொழில் சூழ் குருகூர் நம்பி மதுரகவி ஆழ்வார் பாடினார் ஆழ்வாரை பற்றி. அப்ப குயில் என்ன மதுரகவி ஆழ்வார் தாம் சொல்லப்படும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியவர். ஆகவே மதுரகவி ஆழ்வார் குயில் எப்பவும் மதுரமாக கூவும், இனிமையாக கூவும். குயிலினுடைய கூவல் அத்தனை இனிமையாக இருக்கும். இவருக்கு பேரே மதுர கவி. குயிலினிடத்திலே மாதுரியம் உண்டு, இவரிடத்திலேயும் மதுரமான ஸ்வரமாக அமைந்திருக்கக்கூடியது. கொக்கு இருக்கிறதே அது என்ன பண்ணும்னு சொன்னால், கொக்கானது அது பொறுமையோடு காத்து கொண்டிருக்கக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பொறுமையோடு காத்து கொண்டிருக்கக்கூடியவன், அதாவது ஏகாகிர சித்தையோடு இருக்கக்கூடியது கொக்கு. ஓடு மீனோட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஒரு கொக்குன்னா என்ன பண்ணும்னா, மீனெல்லாம் போட்டோம் காத்துட்டு இருக்கும். புள்ளு பிள்ளைக்கிரை தேடும் புள்ளம்பூதங்குடிதானே, புள்ளம்பூதங்குடின்னு திவிதேசம். அந்த திவிதேசத்துல பள்ளச்செருவில் கயலுகளா, வயல்களில் கயலானது உகண்டு போறதான் நிறைய பெருசு பெருசா. அப்படி இருக்கிற போது ஒரு பட்சியானது, ஒரு கொக்கானது தன்னுடைய குழந்தைக்கு இறைய தேடின்னு இருக்கான். இது என்ன சுவாமி அநியாயம்? பள்ளச்செருவில் கயலுகளான்னு சொன்ன ஒரு பாடு, இது ஏன் தேடணும்? அங்கே நிறைய அபரிமிதமாக பழங்கள்லாம் இருக்கு, இவன் பழத்தை தேடுறான்னா எங்கேயாவது பொருத்தமாக இருக்கா? இல்லை, புல்லு இறை தேடும்னு சொல்லலை, புல்லு பிள்ளைக்கு இறை தேடும். அந்த பட்சியானது தன்னுடைய குழந்தைக்கு இறை தேடுறதான். இவ்வளோ பெரிய மீனை கொண்டு என் குழந்தை வாயில் வச்சா அது சாப்பிடுமா? அது தொண்டையில் போகுமா?
அதுக்கேற்ற மாதிரி சின்ன மீன் எங்கே போகிறதுன்னு பார்க்குமா. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுடைய ஒரு தன்மையை பார்த்து தாங்கள் அர்த்தம் சொல்லுவார்கள். இந்த ககனமான ஆழ்ந்த அர்த்தத்தை இவனுக்கு சொன்னால் புரியுமா? இவனுக்கு புரிகிற விதத்தில் சொல்லணுமே. ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறான், ஆச்சரியமான விஷயம். நம்பிள்ள காட்டுறார். அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்னா. இந்த இடத்துல முதல்ல சாமானாதிகரண்யம் விளக்கிண்டே வந்தார் நம்பிள்ளை. சாமானாதிகரண்யம்னா என்ன? 2-3 சப்தங்கள் இருக்கின்றன. இந்த 2-3 சப்தங்களுக்கு நேர் அர்த்தத்தை பார்த்தோமேயானால் வித்தியாசமான அர்த்தமாக அமைந்திருக்கும். ஆனால் எந்த பொருளை குறிக்கும்னா ஒரே வஸ்துவை குறிக்கிறது. அது பேர் சாமானாதிகரண்யம்னு பேரு. அப்ப பார்க்கிற பொழுது பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் ஏகஸ்மின் அர்த்தய விருத்தி சாமானாதிகரண்யம்னு சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த சாமானாதிகரண்யம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி. அரியை ரட்சணம் பண்ணுபவனை, அயனை சிருஷ்டிப்பவனை, அரணை சம்ஹாரம் பண்றவனை. அப்ப 3 தனித்தனி தொழில். ஹரின்னு சொன்னா ரட்சிக்கிறவன் அர்த்தம், ஹரன்னு சொன்னா சம்ஹாரம் பண்றவன் அர்த்தம், அயன்னு சொன்னால் படைக்கிறவன் அர்த்தம். அப்ப 3 தனித்தனியான விஷயங்கள் 3 தனித்தனியான ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்லப்பட்டது. ஆனால் இது 3 யார்? ஆழ்வார் தனியா பிரம்மாவை கதறினாரா? எம்பெருமான தனியா கதறினார்? பரமசிவனார கதறினார் சொல்ல முடியுமா? அலற்றின்னு சொல்றாருன்னா மொத்த அலற்றலும் பெருமாளை பத்தி தான். ஆழ்வார் பகவானை பத்தியே அலத்தி இருக்கிறபடியாலே ஹரின்னு சொன்னாலும் பகவான் நாராயணன், ஹரன்னு சொன்னாலும் பகவான் நாராயணன், அயன்னு சொன்னாலும் பகவான் நாராயணன் அப்படின்னு அர்த்தம் சொன்னார். இது எப்படி அப்படின்னா சரீராத்மபாவ நிபந்தனமான சாமானாதிகரண்யம். ஹரியான பகவான் தான் ஹரனுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறான், அயனுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறான். அதனால அந்தர்யாமித்துவத்தாலே இதை ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு சொன்னா வித்வான்களா இருக்கிறவாளுக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவளுக்கு சாமானாதிகரண்யம்னா என்னன்னு தெரியும். அதை என்ன புரிஞ்சுட்டான், தலையாட்டினா எல்லாரும். ஆனா சில பேர் இருக்காள, அவன் தலையை தொங்க போட்டுட்டான். அவளுக்கு இது கன்வின்ஸே ஆகலை. அது எப்படி சுவாமி? ஹரின்னு சொன்னா நாராயணன் ஒத்துக்கிறோம், ஹரன்னு சொன்னா எப்படி நாராயணனா இருக்க முடியும்? நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்களை 2ஆய் சிவனாய் அயனானாய்னா நீரினுடைய சுபாவம் என்ன, பெருமாளுடைய சுபாவம் என்ன? நிலத்தினுடைய சுபாவம் என்ன, பெருமாளுடைய சுபாவம் என்ன? ரெண்டுத்தையும் எப்படி ஒன்னும் ஆக்கறங்க நீங்க அப்படின்னு கேட்டுடுவா. அப்ப இதுக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கான்னு சொல்லணும் இல்லையோ? இதை கேட்டுனாக்கா ஒப்புக்கொள்ள முடியாது. அதனால அவளால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவளுக்கெல்லாம் நம்பிள்ள திருநாமம் ஜாத்திரார், ரொம்ப அழகான திருநாமம். நாம இருந்தா என்ன சொல்லிடுவோம்? அவளுக்கு ஞானம் போறாதுன்னா அவளுக்கு அதுக்கெல்லாம் ஞானமே போறாது. இன்னும் கொஞ்சம் தீவிரமா சொல்றதா இருந்தா அவள்லாம் அபுத்தாள், அவள்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்பிள்ள அவளுக்கு திருநாமம் ஜாத்திரார் பாருங்க. அதுதான் நம்ம ஆச்சாரியாளுடைய வைபவம். கோமளமதிகள், மென்மையான மூளை படைத்தவர்கள், மென்மையான ஞானம் படைத்தவர்கள். என்ன அழகான வார்த்தை! வித்வான்னு சொல்றது காட்டிலும் இது ரொம்ப நல்லா இருக்க. கோமளமதிகள் என்ன அழகா இருக்குது. அந்த மாதிரி நம்பிள்ள திருநாம சாத்திரார். அப்ப சொன்னார், அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலற்றி. அயனை அரணை அவாவர அரியை அலற்றி சந்தோஷமா கொடுத்தவாளுக்கு. எம்பெருமானை அலற்றினார், எம்பெருமானை பார்த்து கதறினார். அந்த சமயத்தில் பிரம்மாவினிடத்திலேயோ அல்லது பரமசிவனாரிடத்திலேயோ ஆழ்வாருக்கு ஆசையே கிடையாது. 2-3 அர்த்தம் காட்டியிருக்கார், இதில் இது ஒரு அர்த்தம். அப்ப புள்ளு பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதம் குடிதானே, அப்படி அமைந்திருக்கக்கூடியவர்கள். அந்த கொக்கானது பிள்ளைக்கு இறை தேடுகிறார் போலே ஆச்சாரியவரியர்களாக இருக்கக்கூடிய மகனீயர்கள் தாங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள். இந்த இடத்துல எந்த ஆழ்வார் சொல்லப்படுறார்னா கொக்குன்னா ஏகாகிர சித்தையோடு அமைந்திருக்கக்கூடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வார். தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய ஐகாந்தியம் யாருக்கும் வராது. ஏனென்றால் அரங்கனை பாடும் வாயால் மற்றோர் குரங்கனை பாடமாட்டேன்.
ஸ்ரீரங்கநாதனைத்தான் நான் பாடுவேனே ஒழிய மற்ற யாரையும் பாட மாட்டேன். 2 பிரபந்தங்க இது பண்ணியிருக்கேன். திருமாலைன்னு ஒரு திவ்ய கிரந்தம், திருப்பள்ளி எழுச்சின்னு திவ்ய கிரந்தம். அந்த 2 திவ்ய கிரந்தத்திலையும் வேற திவ்யதேச தெம்பெருமான்களுக்கு பாட்டே கிடையாது. 10 பாட்டு ரங்கநாதன் நேரே சாட்சாத்கரித்து பாடினவராயிருக்கிற திருப்பாணாழ்வார் கூட ஆற பாடியிருக்காருன்னா திருவேங்கடமுடையானை பாடியிருக்கார். 2 இடத்துல பாடியிருக்கார். வெறியார்புழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அடியனுக்கு தேவப்பெருமாள்னா அஃபினிட்டி. கோயில் திருமலை பெருமாள் கோவில் 3ஐயும் சொன்னார்னு சொல்லிடுவான் அடியன். அது எப்படி 3ஐயும் சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல விரையார்புழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான்னு மாத்திரம் சொல்ல, அதுக்கு முன்னால விண்ணவர்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. விண்ணவர்னா தேவ, கோன்னா ராஜன். தேவராஜ சுவாமினா எங்க தேவப்பெருமாள் தானே. அப்ப விண்ணவர்கோன் விரையார்புழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் அரங்கத்தம்மான் அப்படின்னு 3 பேரையும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் 3ஐயும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அது எப்படி சொல்லிட முடியும்? வேங்கடவன் ஸ்பஷ்டமா இருக்கு, அரங்கன் ஸ்பஷ்டமா இருக்கு. விண்ணவர்கோன்னு லட்சித லட்சணையால் தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நேர திருக்கச்சி அத்திகிரி எம்பெருமான்னு இருக்கா, கட்சின்ற வார்த்தையாவது இருக்கா? ஆஹா, அரங்கம் இருக்காங்க, வேங்கடம் இருக்காங்க, கட்சின்னு வார்த்தையே இல்லை, எப்படி சொல்ல முடியும்? அதை வச்சு சொல்ல வேண்டியதில்லை. மேல கடைசியில பாதத்துல பாருங்கோ என்ன இருக்குன்னா, அழகான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே. திருக்கமல பாதம்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப திருப்பாதம், கமலபாதம், திருக்கமல பாதம்னு 3ஆ பிரிச்சுக்கோங்க. திருப்பாதம்னா பாவனமான திருவடித்தாமரைகள், கமலபாதம்னா போக்கியமான திருவடித்தாமரைகள், திருக்கமலபாதம்னா பாவனத்துவ போக்கியத்துவங்களோடு கூடியிருக்கிற திருவடித்தாமரைகள். அப்ப திருப்பாதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எது நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய பாதமோ. தேவப்பெருமாளுடைய திருவடித்தாமரைகளுக்கு என்ன பேர் தெரியுமா? துயரரு சுடரடி தொழுதழன் மனனே. நம்முடைய பாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய திருவடித்தாமரைகள் துயரரு சுடரடின்னு காட்டப்பட்டது. அப்ப அந்த துயரரு சுடரடினா அதுதான் நம்மளை சுத்தப்படுத்தக்கூடியது. அப்போ விண்ணவர்கோன் திருப்பாதம் என் கண்ணில் உள்ளன ஒக்கின்னதே. அடுத்தது வேங்கடவன், திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையானுடைய திருவடித்தாமரைகளுக்கு என்ன பேர் தெரியுமா? பூவார் கழல்கள் அருவின ஏன் பொருந்துமாறு புனராயே. பூவார் கழல்கள் போக்கியமான திருவடித்தாமரைகள். அதனால கமலபாதம் வேங்கடவன் கமலபாதம், அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம். திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளுக்கு உலகமளந்த பொன்னடியே அடைந்துந்தேன். உலகத்தை அளந்த பொன்னடியாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் போது நின்ற பொன்னங்கழல். ஆக உலகமளந்த பொன்னடியாக அமைந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகம் அளந்ததுன்னபடியாலே திருவடிகளை நீட்டினார். அந்த திருவடிகளை பிரம்மா விளக்கினார். அந்த விளக்கின தீர்த்தமே கங்கா தீர்த்தம்னு பாவனமா இருக்கிற போது அந்த திருவடி எவ்வளவு பாவனமா இருக்கிறது. அதனால திருப்பாதம் பொன்னடி, பொன்னுனா போக்கியம் தானே. அதனால உலகமளந்த பொன்னடியை அடைந்துந்தேன் திருக்கமல பாதம். அப்ப இந்த திருவடியை வச்சு 3 பேருடைய திருநாமத்தையும் இது பண்ணுங்க. அப்ப திருப்பாதம் விண்ணவர்கோன் திருப்பாதம், வேங்கடவன் கமலபாதம், அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம். அப்ப கோயில் திருமலை பெருமாள் கோயில் 3த்தையும் காட்டி கொடுத்திருக்கிறவர் அப்படின்னு இருக்கு. அந்த திருப்பாணாழ்வார் திருவரங்கத்தெம்பெருமானையே பாட முற்பட்டவரும் கூட தாம் வந்து தேவப்பெருமாளையும் பாடியிருக்கிறார், தாம் திருவேங்கடமுடையானையும் பாடியிருக்கிறார். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாட்டை தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாட்டில் பார்க்க முடியலையே. கொக்குக்கு ஒன்னே மதின்னுவா, அதனால்தான் கொக்காக அமைந்திருக்கிறார். அப்படி அமைந்திருக்கக்கூடிய வார்த்தை இவரை தெரிவிக்கும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அன்னம் எப்படிப்பட்டதுன்னா சாரகிராகியாய் இருக்கக்கூடியது. அன்னத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, பாலையும் நீரையும் கலந்து வைத்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய ஜலத்தை தள்ளிவிட்டு பாலை ஏற்கக்கூடியது. ஒருத்தர் சொன்னார், அது எப்படி பண்ண முடியும்? எந்த மிஷினை வச்சு அந்த மாதிரி பண்ண முடியும்? அது ஏன் இப்படி பண்றது
எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், அதனுடைய நாக்கில் உமிழ்நீர் இருக்கிறதே, அதில் புளிப்பு இருக்கும், லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கும். அது நாக்கு அது உள்ள விட்டதுன்னா பாலில் இருக்கக்கூடிய பால் பாகம் தனியாக வந்துடும், ஜலம் தனியாக வந்துடும். பாலில் எலுமிச்சம்பழத்தை பிடிச்சா என்ன ஆகும்? அதுதான் பண்ணுறது அது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஹம்சத்துக்கு இருக்கக்கூடிய வைபவம், ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம் அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னஹ, அல்பஸ்ச காலஹா பகவஸ்ச விக்னஹ. காலமானது மிக குறைவாக இருக்கக்கூடியது, ஆனால் தடைகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ பகுவேதித்தவ்யம், நிறைய அறிந்து கொள்ள வேண்டியதாக அமைந்திருக்கிறது. அதனால் நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் பார்க்கக்கூடிய சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய அசாரமான அம்சங்களை தள்ளி சாரமான அம்சத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் தியஜேத்து பஜேத்து சாரதமம் சாஸ்திரே ரத்னாகர இவாமிருதம். சமுத்திரத்தில் அமிர்தத்தை எப்படி கடைந்தெடுத்தார்களோ அதே மாதிரியாக அமைந்திருக்கக்கூடியது அசாரங்களை தள்ளி சாரமாக எடுத்துக்கொண்டவர் திருமழிசைப்பிரான். சாக்கியங்கத்தோம் சமன் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம், தீதிலமே எங்கட்கு அரியதொன்றில் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி பார்க்கிற பொழுது அங்கு தெரிவிக்கக்கூடிய அற்புதமான விஷயம், அன்னம்னு சொன்னால் திருமழிசை ஆழ்வார், அடுத்தபடியாக குலசேகர ஆழ்வார். அவர் எப்படி அன்னம்னு சொல்றங்கோ அப்படின்னா, ராஜ்யபாரத்திலே இருந்தும் கூட, ராஜபோகங்களை அனுபவித்தும் கூட, பிரதிநித்தியமும் ரங்கயாத்திரை போகணும்னு முயற்சி பண்ணினார். அப்போ அசாரமான ராஜ்யத்தை விட்டுவிட்டு சாரமான ரங்கராஜனை பிடித்து கொண்டவரானபடியாலே அப்படிப்பட்டவரையும் கூட அன்னம்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அடுத்தபடியாக கருடன், அது ஒரு பட்சி. இந்த கருட பட்சி யாருன்னு கேட்டால் பெரியாழ்வார். கருடாழ்வானுடைய அம்சம்னே ஏற்கனவே விண்ணப்பம் பண்ணினேன், புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்தினுடைய சுவாபதேசம் சொல்லுகிற போது. அடுத்தபடியாக திருமங்கை ஆழ்வார். கருடாழ்வானுடைய வேலை என்ன? தாசசகாவாஹனமாசனம் துவஜா யஸ்தே விதானம் யஜனம் த்ரயீமயா உபஸ்திதம் தேன புரோகருத்மதா துவதங்கிரி சம்யர்த கிணாங்க சோபினா. தாசா சகா வாகனம் ஆசனம் துவஜா. எத்தனை கைக்கரியம்! திருவனந்தாழ்வான் எவ்வளவு கைக்கரியம் என்றாரோ அதுபோல கைக்கரியம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். புள்ளின்மை பகை கடல் கிடத்தல் காதலித்ததே. பெருமாளை நீ என்னென்ன காரியம் பண்ற? ரெண்டு பேர் சேராச்சேவதர்களை ஒன்னா சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதுதான் காட்டக்கூடிய விஷயம். விருத்த விபூதி யோகம்னு பேரு. நல்குறவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்படையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் சேராச்சேர்த்தி திருவண்ணகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சேராத வஸ்துக்களை சேர்த்து வைக்கக்கூடியவன். நல்ல பதத்தால் நம்மை சேர்த்தோர் முன் நன்னாரை வெல்லும் விருத்த விபூதியன் என்ன ஒன்னோடு முரண்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சேர்த்து வைக்கக்கூடியதில்லை. அதைத்தான் பெருமாள் பண்றார். அதனால்தான் எனக்கு படுக்கையாக இருக்க வேண்டியவர் திருவனந்தாழ்வான் சர்ப்பம், வாகனமாக இருக்க வேண்டியவர் அவர்தான் உத்தமரான கருடாழ்வான் பட்சி. ரெண்டு பேருக்கும் பகை. பையுடை நாகப்பகை கொடியானுக்கு ஒருத்தர் சொன்னார், நாகத்தினுடைய பகையான நாகத்தினுடைய விரோதியான கருடனை கொடியிலே கொண்டிருக்கிற பகவான். இன்னொருத்தர் சொன்னார், புள்ளின்மை பகை கடல் கிடத்தல். புல் பட்சிராஜன், பட்சிராஜனுடைய மெய்ப்பகையாய் அமைந்திருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் மீது ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கிறவர். அப்போ பரஸ்பரம் ரெண்டு பேர் பகையாய் இருக்கக்கூடியவர்களை ஒன்னு சேர்த்து வைக்கிறதுன்றது அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரெண்டு பேர் பகையாக இருக்கிறார்கள், அவ ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவருக்கு ரெண்டு சிஷ்யா இருந்தார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் சண்டையே போட்டுருப்பார். இது ஆச்சாரியனுக்கே பொறுக்க முடியல. அதனால ரெண்டு பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியை டிவைட் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ நீ இந்த கைங்கரியம் பண்ணு, நீ இந்த கைங்கரியம் பண்ணு, நீ எதில் தலையிடாது, நீ இதில் தலையிடாத. அப்போ அபாவா தங்கள் தங்கள் கைங்கரியத்தை தாங்கள் பண்ணி கொண்டு சென்று இன்னொருத்தர் கைங்கரியத்தில் தடையிடாமல் இருந்தால் சொஸ்தமாக போகும். இல்லைன்னா கன்ஃபியூஷன் தான், கைங்கரியமே நின்று போயிடும். அப்படிதான் நம்ம பார்த்து இருக்கக்கூடிய நிலை.
அப்போ பார்க்கச்சே என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து சண்டை போட்டு இருந்தா உடனே அவர் பிரித்து கொடுத்துட்டார். ராத்திரி வேளையில் 9 மணிக்கு ஆச்சாரியன் படுக்கையில் படுத்துப்பார். அப்போ இந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிச்சு விடணும். ஒரு சிஷ்யனுக்கு இடது காலை கொடுத்தார், இன்னொரு சிஷ்யனுக்கு வலது காலை கொடுத்தார். 2 பேரும் பிடிச்சு விடுங்கோன்னு சொன்னார். அதே மாதிரி பிடிச்சிட்டு இருந்தா போயிட்டு இருந்தது, ரொம்ப கிரமமாக போயிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த இடது கால் பிடிக்கிற சிஷ்யனுக்கு ஜுரம் வந்துடுத்து, அவன் போய் படுத்துட்டான். அதனால வலது கால் சிஷ்யன் வலது காலையே பிடிச்சிட்டு இருக்கான். இது என் கால் அப்படின்னு உடனே, அப்பா போரும் இந்த காலை பிடிச்சது, எனக்கு கொஞ்சம் இடது காலை பிடிச்சு விட. சுவாமி, அது என் விரோதியினுடைய கால், அதை நான் பிடிக்க மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது எக்கேடு கட்டும் புழுத்து போட்டேன், எனக்கு விசாரம் இல்லை. அப்போ 2 பகையா இருக்கக்கூடியவர்களை வச்சுட்டு வேலை வாங்குறதுன்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இது இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவாளுக்கு தெரியும். இவனுக்கு அவனுக்கும் ஆகாதுன்னா இவாளுக்கு வேலை நடக்கணும், எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஆனா பெருமாளுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. புள்ளின்மை பகை கடை கடல் கிடத்தல் காதலித்ததே பையுடை நாகப்பகை கொடியானுக்கு அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியதுன்னா, அப்போ தாசசகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் யஜனம் திரையீமயா உபஸ்திதம் தேன புரோகருத்மதா. தாசனா இருக்கிறார், சகாவா இருக்கிறார், ஆசனமா இருக்கிறார், வாகனமா இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். அப்போ எல்லா கைங்கரியங்களையும் பண்ணக்கூடியவர் ஆர்னு கேட்டா திருமங்கையாழ்வார். அப்ப அவரை கருடனா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் திருமங்கையாழ்வார் தாம் மதில் கட்டினார், பாசுரங்களை பாடினார், பாகவத ததியாராதனங்கள் பண்ணினார், எத்தனை கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். ஆகவே அதற்கனுகுணமாக அவருடைய வைபவம் காட்டப்படுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ மயில்னு சொன்னா யார் அப்படின்னு கேட்டா, மயில்னா முதலாழ்வார்கள் 3 பேரும் தான். எப்படி அவளை மயில்னு சொல்லலாம்னா, ஏற்கனவே பூதத்தாழ்வார் வைபவம் சொல்லுகிற போது குயிலோடு மயில்கள் நின்னாலா என்று சொல்லும்படியான நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய நிலை. ஆகவே அப்படிப்பட்ட கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்திலே அவதாரம் பண்ணினவர். அங்கு மயிலானது வரும், புத்தரவல்குல் புனமயிலேன்னு இத்தியாதி எல்லாம் வச்சு சொன்னோம். அது பூதத்தாழ்வார் சொன்னது மற்ற 2 பேருக்கும் கூட அன்வயமாக ஆகி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. அப்போ ஆழ்வார்கள் எல்லாரும் வந்துடுறாள் இதில். அதனால புள்ளும் சிலம்பினகான். அப்போ பட்சிகள் சிலம்பினான்னு சொன்னா ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களை சொன்னார்கள் அப்படின்னு தெரிவித்தது. ரிஷிகள் சிலம்பினார்கள், அது புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில். இந்த இடத்துல புள்ளின்பாய் கீண்டானை பாசுரத்துல புள்ளும் சிலம்பினா அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. கள்ளம் தவிர்ந்து அந்த விஷயத்தை சொல்லி இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ண. கள்ளம் தவிர்ந்து, திருட்டுத்தனத்தை தவிர்ந்து. திருட்டுத்தனம்னா என்னது? நம்முடைய பூர்வாச்சாரியர்களுக்கு இந்த திருட்டுத்தனங்கள் கிடையாது. என்ன திருட்டு அப்படின்னா 4 விதமான திருட்டுக்கள் உண்டு. முதலியாண்டான் காட்டி கொடுத்திருக்கிறார். கண்ணக்கள்வர் 4 வார்த்தாமாலைன்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இன்னாருடைய வார்த்தை, இன்னாருடைய வார்த்தை, இன்னாருடைய வார்த்தைன்னு. இது ஆச்சான் பிள்ளையினுடைய வார்த்தை, இது நம்பிள்ளையினுடைய வார்த்தை, இது எம்பெருமானார் வார்த்தை, முதலியாண்டான் வார்த்தை, குரத்தாழ்வான் வார்த்தை அப்படின்னு தொகுத்தொழியதாய் அமைந்திருக்கக்கூடிய பின்பழகிய பெருமாள்ஜியர் தொகுத்ததான வார்த்தாமாலான்ற கிரந்தம். அந்த கிரந்தத்தில் முதலியாண்டானுடைய திருவாக்காக கண்ணக்கள்வர் 4 பேர் கண்ணக்கள்வர்கள் இருக்கிறார்கள்னு காட்டுறார். யாரவா 4 பேர்கள் அப்படின்னா, ஆத்மாபகாரிகள், குணித்வாபகாரிகள், பரத்வாபகாரிகள், விபூத்தியபகாரிகள். அபகாரினா கள்வன் அர்த்தம், திருடன் அர்த்தம். ஆத்மாவை திருடுறவன். யாரும் ஆத்மாவை திருடின்னு போறான்? யாருமே போக மாட்டான். ஆத்மாவை திருடின்னு போயிடுவாளானா ஒவ்வொருத்தனும் ஆத்மாவை திருடின்னு இருக்கான். எப்படி ஒருத்தருத்தனும் ஆத்மாவை திருடுறான்னா, இந்த ஆத்மான்றது பகவானுடைய வஸ்து. பகவானுடைய வஸ்துவை என்னதுன்னு நினைச்சுட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கமே, நாமெல்லாம் ஆத்மா அபகாரிகள் தானே. பண்டே உன் தொண்டாம் என்னதென்று கொண்டேனை கள்வன் என்று கூறாதே, மண்டலத்தோர் புல்வாய் பிளந்த புயலே உன்னை கச்சி கள்வாவென்று ஓதுவது என் கண்டு. காஞ்சிபுர கஷேத்திரத்தில் கள்வன்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார்.
அவர் ஏன் கள்வன்னு சொல்லணும்? அவர் கள்வன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லையே. ஏன்னு கேட்டா என்னதானே சொல்லணும். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்றார், பண்டே உன் தொண்டாம் பழ உயிரே, அனாதி காலமாக உனக்கே அடிமைப்பட்டிருக்கிறது இந்த ஆத்மா. உனக்கே அடிமைப்பட்டிருக்கிற ஆத்மாவை என்னதுன்னு நினைக்கிறேன். என்னை யாரும் திருடன்னு சொல்றதில்லை. ஆனால் மண்டலத்தோர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், புல்வாய் பிளந்த புயலே, புள்ளின் வாய் கீண்டானே, என்ன பொருத்தமா வருது பாருங்க. புல்வாய் பிளந்த புயலே, உன்னை கச்சி கழ்வாவென்று ஓதுவது என் கண்டு. உன்னை எதுக்காக காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கழ்வனேன்னு என்னத்துக்கு சொல்றா? யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே கிம்தேன நகிருதம் பாபம் சோரேன ஆத்மாபஹாரினா. ஆத்மாபஹாரம் என்பது எவ்வளவு பெரிய திருட்டு தெரியுமா? அந்த திருட்டாக அமைந்திருக்கக்கூடியது அதை செய்பவர்கள் சாமானிய சம்சாரிகள், ஈவா திருடர்கள். இந்த ஆத்மாபஹாரம்ன்றது நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கு ஒரு நாளும் கிடையாது. அவர்கள் ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக கைவந்திருந்து அதற்கனுகுணமாக அனுஷ்டானத்திலே கொண்டிருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியாக குணித்வாபஹாரிகள். பரமபுருஷன் இருக்கிறானே, அவன் பரமபுருஷன் அவ்வளவுதான், பிரம்மம் அவ்வளவுதான். அந்த பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு இருப்பிடம் கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு பத்னி கிடையாது, அந்த பிரம்மத்தை தவிர ஒண்ணுமே கிடையாது. இது அவனுடைய குணித்துவத்தை, குணவானாயிருக்கிற தன்மையை பிடுங்கிக்கிறது. அவனுடைய குணத்தை அபகரிப்பது, அவனுடைய குணித்துவத்தை, குணத்துடன் கூடியிருக்கிறான் என்கிற தன்மையை இவர்கள் அபகரித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஆக இது குணித்வாபகாரிகள். அதுக்குன்னு சம்பிரதாயம் அமைந்திருக்கு. அத்வைதாச்சாரியர்களுடைய சித்தாந்த பிரகாரம் பரபிரம்மம் என்பது நிர்குணம். நிர்குண பிரம்மவாதிகள்னா அவளுக்கு பேர். அப்போ பெருமாளுக்கு குணம் இருக்குன்னு வேதாந்தம் சொல்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது. சோஷ்ணுதே சர்வான் காமான் சா பிரம்மணா. இங்கிருந்து முக்தி அடைகிற ஜீவாத்மா அந்த பரமபுருஷனை, எல்லா விதமான நற்பண்புகளுடன் கூட இருக்கக்கூடிய பரமபுருஷனை அடைகிறான்னு கடைசி வரைக்கும் கொண்டு போய் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதர் பிரம்மம் நிர்குணம்னு சாதித்திருக்கிறார், அவர் தெரிவித்திருக்கிறார். அப்ப குணத்தை அபகரித்தார் அப்படின்னு. அவர் ஏன் அப்படி சொன்னார்னா அதுக்கு காரணமே வேற. அன்னைய காலத்தில் அதைத்தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. நன்னா புரிஞ்சுக்கணும். அன்றைய காலத்தில் பௌத்த தர்மம் நிறைய பரவி இருந்தது. இந்த புத்திஸ்ட் என்ன சொல்றான்னா, பௌத்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றான்னா, சர்வம் சூன்யம் மாத்தியமிக புத்தன்னு இருந்தான். பௌத்த தர்மத்திலேயே 4 தர்மிகள் இருந்தார்கள். அந்த 4 பௌத்தர்கள் இருந்த போது சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் அப்படின்னெல்லாம் அவர்கள் பேர், வைபாஷிகன் அப்படின்னு 4 பேர் இருந்தார். அதுல மாத்தியமிகன் இருக்கிறானே, ஆச்சாரியன் சொன்னது அப்படியே கடைபிடித்தான். அந்த ஆச்சாரியன் என்ன சொன்னார்னா, சர்வம் சூன்யம், எதுவுமே கிடையாது அப்படின்னு. அப்போ ஆதிசங்கர பகவத் பாதர் கேள்வி கேட்கிறார், எதுவுமே இல்லைன்னு சொல்றியே, இத்தனை கண்ணில் தெரியுறதே, இல்லாமல் இருந்தா எப்படி கண்ணுக்கு தெரியும்? அவனை பார்த்து கேட்டான். அவன் நல்ல புத்திசாலி. அவரை கையை பிடிச்சி ஆட்சின்னு போனான். ஒரு இந்த மாதிரி சமயம் ஒரு இடத்துல கீழே இந்த மாதிரி வளைஞ்சு இருந்தது. அது என்னதுன்னு அவர் பார்த்து கேட்டான். பாம்பு அப்படின்னா. உடனே விளக்கேற்றினா, உடனே கையை அப்படி பிடிச்சி கையில் தூக்கினா, பாரு இது கயிறு. பாம்புன்றது இல்லை இல்லையா? இல்லை. பாம்புன்றது இல்லாத போது இல்லாதது உங்க கண்ணில் தெரியலையா? தெரிஞ்சது. அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம்ன்றது கிடையவே கிடையாது, ஆனால் பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரியுது. என்ன புத்திசாலியான வாதம் பாருங்க. அப்போ ஆதிசங்கர பகவத்பாதர் அவனோட புத்திசாலி. அவர் சொல்றார், அப்பா அந்த கயிறுன்றது ஒன்று இல்லைன்னா பாம்பு என் கண்ணுக்கு தெரியுமா? அப்ப கயிறுன்னு ஒன்று இருக்கவே தான் பாம்பு என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்படி பார்க்கிற பொழுது ஒன்றை ஒப்புக்கொண்டு விடு, இந்த பிரபஞ்சத்தை நீ ஒத்துக்க வேண்டாம், ஆனால் பிரம்மன்ற ஒன்னுத்தை ஒத்துண்டு, பிரம்மத்தை தவிர மற்றதெல்லாம் இல்லாதது அப்படின்னு அந்நிதனத்தில் இந்த சர்வசூன்யவாதியை நிரசிப்பதற்காக
அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. எம்பெருமானார் அவதரித்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். வாஸ்தவம் தான், கயிறுன்ற உபாதியில் இல்லாத பாம்பு தெரிஞ்சதுன்னு சொல்றீ, பாம்புன்னு ஒரு பொருளே இல்லைன்னா பாம்பு தெரியுமா? எல்ஸ்வேர் பாம்பு இருக்கணும், அப்பதான் பாம்பு தெரியுமே ஒழிய பாம்புன்ற ஒரு தத்துவமே இல்லாத போது பாம்பே தெரியாதே. அப்போ பாம்பையும் ஒத்துக்கணும், கயிறையும் ஒத்துக்கணும், எல்லாத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டியது, பிரம்மத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும், பிரபஞ்சத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். அப்படி காட்டும்படியான நிலையாக அமைந்திருக்கிற போது குணித்வாபகாரி, எம்பெருமான் ஒப்புக்கொண்டால் அவனுக்கு திருக்கல்யாண குணத்தை ஒப்புக்கொண்டு விட்டால் பெருமான் ஒன்று குணம் ஒன்று ரெண்டாயிடுமே. அப்போ அத்வைத்தம்ன்ற கோட்பாடு இல்லாமல் போயிடுமே. அதனால குணத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்ப அந்த பகவத்கதமாக இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களை இல்லைன்னு சொல்லுகிறார்களானபடியாலே அவர்கள் குணித்வாபகாரிகள். அடுத்தது பரத்வாபகாரிகள். பகவான் பரதத்துவம் இல்லை, இந்த தெய்வம் பரதத்துவம், இந்த தெய்வம் பரதத்துவம், இவர் பரதத்துவம், அவர் பரதத்துவம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அவர்கள் பகவத் பரத்வத்தை அபகரிக்கிறார்கள். இன்னும் சில பேர் பகவான் ஒப்புக்கிறோம், பிராட்டியை ஒப்புக்க மாட்டோம். அவ விபூத்தியபகாரிகள், ஏகாயனாள்னு பேரு. இந்த மதங்கள்லாம் எடுத்து பார்த்து இது பொருத்தம் இல்லை பொருத்தம் இல்லைன்னு எடுத்து காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை வீட்டில். அப்ப இந்த கண்ணக்கள்வர் நால்வர் இந்த கள்ளத்தை தவிர்ந்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். கள்ளம் தவிர்ந்து கலந்து சிஷ்யர்களோட கலந்து பரிமாறுகிறார்கள் என்று சொல்லும்படியான விஷயம் ஆச்சாரியபரமான அர்த்தம். புள்ளின் வாய் கேண்டான் என்றதுக்கு இது சுவாபதேச அர்த்தம். இதுக்கு மேல இந்த பாசுரத்தில் காட்டப்படுவதாய் அமைந்திருக்கக்கூடியவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். போதரி கண்ணினாய், இவருடைய கண்ணு எப்பவும் பூவிலேயே இருக்கும். எப்படி பூவிலேயே இருக்கும்னா ரெண்டு விதமா காட்டலாம். ஒன்று பூர்வாவஸ்தையிலையும் பூவில் தான் இருந்தது, உத்தராவஸ்தையிலையும் பூவில் தான் இருந்தது. பூர்வாவஸ்தையில் பூவில் இருந்தது பெண்களுடைய கண்களாகிற பூ. சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செய்த காலம் மாதரார் கயற்கனும் வலையுள் பட்டழுந்து வேந்தை அப்படின்னு தன்னை காட்டிக்கொள்ளுகிறார். அடுத்தது பூன்னு சொன்னா இவர் துளபத் தொண்டாய தொல் சீர் தொண்டரடிப்படி சொல். திருமாலையிலேயும் கூட துளபத் தொண்டாய தொல் சீர்னு வருது. திருத்துழாய் தொண்டு, தொடையத்த துளபமும் கூடையும் பொலிந்து, பூக்குடைய கையிலே கொண்டு அதில் துளபம் புஷ்பம் முதலானவற்றை, துளசி புஷ்பம் இவற்றை கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டு அம்சத்தையும் பார்க்கிற போது இவருக்கு எப்பவும் கண் எங்க இருக்கும்னா, எந்த பூச்செடி இருக்கு, எந்த இடத்துல நன்னா பூ பூக்கும், எப்படியெல்லாம் பூவை வளர்க்கலாம், எப்படியெல்லாம் திருத்துழாய அதில் நோக்கு இருக்கிறவா எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். நீங்க பார்க்கலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் ஏதோ பண்ணுவா, ஆனா அதுல தான் அவளுக்கு முழு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சித்திரம் வரைகிறதுல டேலண்ட் இருக்கிற குழந்தை புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம், ஹிஸ்டரி படிக்கும், ஜாகிரபி படிக்கும், எல்லாம் படிக்கும், ஆனா எப்ப பாரு படம் போட்டு இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு எப்ப பாரு புஷ்பத்தை அரிப்பதிலே நோக்கு போதரி கண்ணினாய் என்று சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பாவா என்ற சப்தத்துக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய நிலை, அதாவது பாவை ஏகாகிர சித்தரா இருக்கக்கூடியவர், பாதிவிரத்தியம், அதனால பாவாயின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே ரெண்டு அவதாரங்களை வசத்தியாக பேசினார். கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம். கற்றினம் மேய்த்தவெந்தை கடலினை பணிவி நீரே, சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவான்னு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கக்கூடியவர். இப்படியானபடியாலே அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை. இதே மாதிரியாக வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, சுடரொளி பரந்தன சூழ்தி செயல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி என்ன இந்த அற்புதமாக சூரிய சந்திரர்கள் பிரகாசிப்பதையும் நட்சத்திரங்கள் பிரகாசிப்பதையும் அவர் காட்டிக் கொடுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது. அதுக்கு மேல நன்னாளால், நன்னாள்ன்ற வார்த்தை எது? இந்த நன்னாள்ன்ற வார்த்தைக்கு நிகண்டுல போய் பார்க்கணும். எந்த நிகண்டுனா திருப்பாவை என்ற நிகண்டுலையே. அது எதுன்னு கேட்டா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். அப்ப இவர் அவதரித்த நாள் மார்கழி மாசத்து நன்னாள்.
மன்னிய சீர் மார்கழியில் கேட்ட இன்னும் மாநிலத்தீர்னு சொல்லுகிறபடியாலே இந்த நன்னாளாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எழுப்பும்படியான பாசுரம்னு காஞ்சிபுரம் சுவாமி அற்புதமாக காட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய அனுபவத்துக்குண்டானதான பாசுரம். உங்கள் முழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து அம்பல் வாய் கூம்பினான் செங்கல் பொடிக்கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் இந்த பெண் பிள்ளை எழுப்புகிறார்களே, இந்த பெண் பிள்ளை எப்படி சொல்லிக் கொண்டிருந்தாள் என்னால், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும், எங்களை முன்னமேயே எழுப்புகிறேன் என்று வாய் பேசினவளாக அமைந்திருக்கக்கூடியவள். வாய் பேசும் நங்காய் அப்படின்னு சொல்லியிருந்தா, எல்லாருக்கும் முன்னால எங்களை எழுப்புறேன்னு சொன்னியே, எழுப்பாது இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நானாதாய் நாவுடையாய் என்ன அவளை நிந்திக்கும்படியான பாசுரம் போல இருக்கு. ஆனா இந்த இடத்துல 3 சப்தங்கள் ஸ்லாகிச்சு சொல்ற சப்தங்கள். முதல் சப்தம் நங்காய். நங்கைனா என்ன அர்த்தம் தெரியுமா? முழுமையானவளே, பூர்ணமானவளேன்னு அர்த்தம். குணத்தாலே பூர்த்தி படைத்தவளாய் அமைந்திருக்கக்கூடியவள் நங்கை. நங்கமீர் நீருமோர் பெண்பெத்து நல்கினீர் எங்கனே சொல்லுகேன் யான் பெத்த வேளை. நங்கை என்ற சப்தமானது எதை காட்டுகிறது என்னால், பூர்த்தியை காட்டும்படியான சப்தமாக அமைந்திருக்கிறது. இதுக்கு நேராக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான சப்தம் ஆண்பால் சப்தம். பகவானை காட்டக்கூடிய திருவாக்கு நம்பின்றது வார்த்தை. சக்கரவர்த்தி திருமகனாரை காட்டுகிற போது சக்கரவர்த்தி திருமகனார் சீதா பிராட்டியார் இவா 2 பேரையும் சேர்த்து சொல்லும்படியான விஷயம். சீதாராமர்களுக்கு திருக்கல்யாணம், சீதா பிராட்டி திருக்கல்யாணம், சீதா கல்யாணம் நடக்குது. அந்த சமயத்தில் 2 பேரும் அப்படி நிற்கிறார். அயோத்தி விமாநகரத்து ஜனங்கள்லாம் சேர்ந்திருக்கா, மிதில மாநகரத்து ஜனங்கள்லாம் சேர்ந்திருக்கா. அப்போ அவளுக்குள்ள சகஜ கோலாகலம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தி சண்டை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். நம்பி பூர்ணனாய் இருக்கக்கூடிய எங்க ராமபிரானை பார்ப்பதற்கு பூர்த்தி படைத்த சீதா பிராட்டிக்கு 1000 கண்ணு வேணும். இந்த ஒரு கண்ணு 2 கண்ணு வச்சுட்டெல்லாம் பார்க்க முடியாது. சீதைக்கு 1000 கண்ணு இருந்தால்தான் எங்க ராமனை முழுக்க பார்த்து விட முடியும். மிதில இருக்கவா வெறும் இருப்பாளா? அவ சீதையை அப்படி சொல்லிட்டாக்கா, அநியாயம். அப்படியா சொல்றங்க? உங்க ராமன் ஒவ்வொரு தரமும் எங்க சீதையை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். கொம்பினை காணும் தோறும் குறிச்சிருக்கும் அன்னதேயா அப்படின்னா இப்படி சண்டை போட்டுருக்கா. இன்னும் சில பேர் வந்தா, ஐயா இது என்ன சண்டாவா? 2 பேரும் ஒத்து போயிட போறா, நாம என்னத்துக்கு சண்டை போட்டுருக்கிறது? 2 தலைவர்கள், இவாவுடைய அடியவர்கள் அவாவுடைய அடியவர்கள், இது 2 அடிச்சுட்டு இருக்கான். அவன் 2 பேரும் ஒன்னா உட்காந்து காப்பி சாப்பிட்டு இருப்பான். நாம என்னத்துக்கு? அவ 2 பேரும் ஒன்று சேர போறா. தம்பியை காணும் என்பார். ஒரு பவ்யமா ஒரு தம்பி இருக்கான் பாரு லக்ஷ்மணன், என்னமான தம்பி அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், இவன் 3 பேரையும் நமக்கு கிடைச்சது இந்த மிதிலையில, அதனால மிதிலை என்ன பாக்கியம் பண்ணித்தோ, என்ன பேரு பெற்றதோ, தவமுடைத்தி தரணி என்பார் அப்படின்னார். இது மொத்தம் யாரால் நமக்கு கிடைச்சது? இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். அதனை இந்த ஊர்ல நமக்கு கொடுத்தவராய் இருக்கக்கூடியவர் விஸ்வாமித்ர மகர்ஷி. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. என்னத்துக்காக ராமனை துதிக்கிறீர்கள்? என்னத்துக்காக சீதையை துதிக்கிறீர்கள்? என்னத்துக்காக லக்ஷ்மணனை துதிக்கிறீர்கள்? என்னத்துக்காக மிதிலையை துதிக்கிறீர்கள்? அந்த ஆச்சாரிய ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். தவமுடைத்தி தரணி என்பார், இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார் கம்பராமாயண செய்யுள். எவ்வளவு பெரிய சாரார்த்தம், சம்பிரதாயார்த்தம் தெரியுமா? நமக்கு முதல்ல உத்தேசியம் 6, பெருமாள் உத்தேசியம், மோட்சம் தானே உத்தேசியம்னு சொல்றோம். அந்த மோட்சம் அடைய வேண்டுமென்னால், பெருமாளை அடைய வேண்டுமென்னால் பிராட்டி மூலமாக தான் அடையணும். அதனால பெருமாளை விட பிராட்டி உத்தேசியம். ஆனால் இந்த பெருமாளும் பிராட்டியும் நமக்காக எங்க வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்னால், பாகவதால் இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் பிராட்டி முன்னாக நாம போக முடியும். அந்த பாகவதர்களுடைய சமாகமத்தாலே தான் நமக்கு எல்லாம் ஏற்படுறது. அதனால பாகவதர்கள் உத்தேசியம்.
ஆனால் பெருமாள் பிராட்டி பாகவதர்கள் இந்த மூன்றையும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் உத்தேசியம். இது மொத்தத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிற ஆச்சாரியன்தான் பிரதான உத்தேசியம். அப்போ இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். அந்த ஆச்சாரியனை இறைஞ்சுங்கள்னு காட்டும்படியான வழி. அப்படி பார்க்கிற போது நம்பின்ற வார்த்தையானது பெருமாளை சொல்லுகிறது, நங்கைன்ற வார்த்தையானது பிராட்டியை சொல்லுகிறது. பூர்த்தி படைத்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த இடத்துல பூர்த்தி யாருக்கு அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னா, நங்காய் ஒன்றுனா பார்த்துன்னு வந்த மாதிரியோ பெருமாளுக்கு பூர்த்தி, அதை விட பிராட்டிக்கு பூர்த்தி, அதை விட திவ்யதேசத்துக்கு பூர்த்தி, பாகவதாளுக்கு பூர்த்தி, அதை விட திவ்யதேசத்துக்கு பூர்த்தி, அதை விட பூர்ணமான பூர்த்தி என்பது ஆச்சாரியனுக்கு. அதனால் நங்காய்ன்ற வார்த்தையானது ஆச்சாரியனை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது அற்புதமாக காட்டுது. அதனால்தான் மதுரகவி ஆழ்வார் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால். திருக்குறுகூர் நம்பிய நம்பின்னு எப்படி சொல்றங்கோ, பெருமாளை தானே பூர்ணம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், அது சொல்லியிருக்க இருக்கட்டும். ஆனால் எங்கள் ஆழ்வார் தான் பூர்த்தி படைத்தவர். அப்போ ஆச்சாரியர்களை நம்பி என்ன கற்பித்தது மதுரகவி ஆழ்வாரிரே. ஆச்சாரியாலெல்லாம் நம்பி நம்பின்னு சொல்றதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னா, மதுரகவி ஆழ்வார் தான் கற்பித்திருக்கிறார்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப அவளுக்கு இருக்கக்கூடிய பூர்த்தி. பூர்த்தின்னா என்னது? முழுமைனா சொன்னபடி நடக்கிறது, அதுதான் பூர்த்தி. இல்லைன்னா பூர்த்தி கிடையாது. என்ன சொல்றோமோ அது பிரகாரம் நடக்கணும். தேசிகன் ஒரு இடத்துல காட்டுறார் நம்ம ஆச்சாரியாள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னு. குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகனான தேசிகன் திருவடிகளை ஆசிரயித்து. நம்ம ஆச்சாரியர்கள் குலிங்க சகுனத்தை போலே இல்லை. குலிங்க சகுனம்னா என்னது? அது ஒரு பட்சி, குருவி மாதிரி அது ஒரு பட்சின்னு வச்சுக்கோங்க. அந்த பட்சி என்ன பண்ணும்? எல்லாருக்கும் உபன்யாசம் பண்ணும். என்ன உபன்யாசம் பண்ணும்னா, மாசாஹசம் குரு, ரிஸ்கே எடுத்துக்காதுங்க யாரும். டோன்ட் டேக் ரிஸ்க், ஆபத்தான காரியத்தில் இறங்கவே இறங்காதீர்கள் அப்படின்னு. சரி, அது எங்கே உட்காந்து சொல்லும்? அதுக்கு என்ன எதிராஜ மடத்துலையா டயஸ் கொடுத்துருக்க போறா? இல்லையே, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாளே. ஒரு மேடையும் கிடையாது. சரி, அப்போ ஒரு வீட்டு மேலே கூரை மேலே ஏறி உட்காந்து சொல்கிறதா? இல்லை. மரத்து மேலே இருந்து சொல்கிறதா? இல்லை. மதில் மேலே இருந்து சொல்கிறதா? இல்லை. ஒரு மத்த மாதங்கம் யானை அதை அடித்து சாப்பிட்டுடுத்து ஒரு சிங்கம். அந்த சிங்கத்தினுடைய பல் இடுக்கில் சில மாம்ச துண்டெல்லாம் ஒட்டின்னு இருக்கு. அந்த சிங்கத்துக்கு கொட்டாவி வந்தது, ஆன்னு வாயை திறக்கிறது. அப்படி வாயை திறக்கச்சே இந்த குலிங்க சகுனின்ற பட்சி பார்த்து தான், அடடா அந்த மாம்ச துண்டு ரொம்ப நன்னா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தினுடைய உதட்டில் போய் உட்கார்ந்துட்டு அதை குத்த பார்க்கறது. அந்த சமயத்தில் நம்ம ஞாபகம் வந்துடுத்து அதுக்கு, மாசாஹசம் குரு, நமக்கு உபன்யாசம் பண்ணுறது, டோன்ட் டேக் ரிஸ்க்னு. அந்த மாதிரி இல்லை நம்முடைய ஆச்சாரியர்கள். தாங்கள் அனுஷ்டானம் பண்ணித்தான் உபதேசம் பண்ணுவார்கள். இதுதான் நம்ம ஆச்சாரியாவுடைய ஒன்று அவர்கள் தாங்கள் அனுஷ்டித்து காட்டினவர்களாக அமைந்திருக்கிறார். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அற்புதமாக காட்டியிருக்கிற அர்த்தம் தேசிகன் ஒரு இடத்துல உதாகரித்து காட்டி அர்த்தம் சொல்றார். எம்பெருமானார் 120 திருநட்சத்திரம் எழுந்தருள் இருந்தார். 120வது திருநட்சத்திரத்திலேயும் எழுந்து நின்று அர்க்கிய பிரதானம் பண்ணினார். அர்க்கிய பிரதானம் உட்கார்ந்தெல்லாம் பண்ணக்கூடாது, எழுந்து நின்றுட்டு தான் பண்ணணும். ஆச்சமனம் உட்கார்ந்து ஆச்சமனம் பண்ண வேண்டியது. ஆனால் அர்க்கிய பிரதானம் நின்றுட்டு தான் பண்ணணும். உடனே ஒருத்தர் கேட்டார், 120 திருநட்சத்திரம் நமக்கு 40 வயசுலேயே நீ பெயின் வருத, 120 திருநட்சத்திரம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். நிதானமாக எழுந்து அறிக்கை பிரதானம் பண்ணுறார். அவளுடைய காருண்யாதிரே காலம் தான். எப்படிப்பட்ட காருணை பிரசங்கா சொல்ற. மணவாள மாமனிகள் கடைசியில் சாதித்த வியாக்கியானம் ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானம். ஆச்சாரிய ஹிருதயத்தை வியாக்கியானம் சாதிக்கிறதுக்காக அவர் உட்காந்து எழுதுறார். இன்னைக்கு மாதிரி இந்த மாதிரி பெண்ணு கிடையாது, இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் தட்டி விடலாம், லேப்டாப்பில் தட்டலான்றதெல்லாம் கிடையாது. பேசிகிட்டே வந்தால் அது எழுதிடும், அந்த மாதிரியே இருக்குது. ஏஐ அது இதுன்னு எல்லாமே இருக்குது. நம்ம டிக்டேட் பண்ணால் டிக்டாஃபோனாக இருக்காது. அந்த நாள்லாம் தாமே உட்கார்ந்து திருவழுத்து சாத்தணும். அப்போ அவருடைய கழுத்து வலிச்சதுன்னு அணையில் சார்ந்துட்டு, தலையணையில் சார்ந்துட்டு, திண்டில் சார்ந்துட்டு எழுதுறார்.
கோயிலண்ணன் கேட்குறார், சுவாமின்னு இத்தனை திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதணுமா? எதுக்காக இப்போ இதெல்லாம் எழுதின்னு உட்கார்ந்துருக்கீர் அப்படின்னு கோயிலண்ணன் கேட்குறார். எல்லாம் உம்முடைய பிள்ளை பேரன்கள்லாம் வாழறதுக்காகத்தான். அப்போ பின்னால வரக்கூடிய சந்ததிகள் அவ பண்ணிருக்கிற தியாகத்துக்கு அளவே கிடையாது. அதுக்குன்னு பார்ப்போமேயானால் ரிஷிகள் பண்ணின தியாகத்துக்கும் அளவே கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 40 பக்கம் புஸ்தகம் ஒருத்தர் போடுறார். அந்த 40 பக்கத்தில் முதல்ல 2 பக்கம் அட்டையில் போயிடுறது, கடைசி 2 பக்கம் பேக் ரேப்பர் போயிடுறது. இதுக்கு முன்னால் கவர் பேஜுன்னு ஒன்று ஆறுது, அதுக்கு முன்னால் காப்பி ரைட் ரிசர்வ்டு அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் பெரிய மனுஷரிடத்துல அந்த புஸ்தகத்தை மேனஸ்கிரிப்டை கொடுத்து அதுக்கு ஃபார்வேர்டு வாங்குறார். அதுக்கப்புறம் இவரே நன்றி உரைன்னு ஒன்று போடுறார் அதில். ஆக இப்படி 10 பக்கம் போயிடுறது, மீதி 30 பக்கம். இந்த 30 பக்கம் புஸ்தகத்துக்கு பின்பக்கம் இவர் ப்ரொஃபைல் பெருசாக போடுறார். இவருடைய ஃபோட்டோவை போட்டு ப்ரொஃபைலை போட்டு அந்த புஸ்தகத்தினுடைய வெளியீட்டு விழா தனியாக விசேஷமாக பல பேர் பாராட்டுறாங்க. அதுக்கு மேலே அந்த புஸ்தகம் ஒரு வேளை நன்னா போச்சுன்னா இவருடைய ஃபேமிலிக்கு, ஒரு காலத்துக்கு அப்புறம் கூட ஃபேமிலிக்கு ராயல்ட்டி வருது. ரிஷிகள்லாம் என்ன தியாகம் பண்ணியிருக்கா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மூளையை கசக்கிண்டு அத்தனை சாஸ்திரத்தையும் எழுதி வச்சிருக்கா. அவளுடைய திருவம்சத்தால் இன்னைக்கு ராயல்ட்டி கேட்க ஆரம்பித்தாள்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க அவள்கிட்ட கொடுத்துடணும். ஆழ்வாருடைய திருவம்சஸ்தர் இருந்து ராயல்ட்டி கேட்டாரே ஆனால் எவ்வளவு திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கோம், நாம எவ்வளவு திவ்ய பிரபந்தம் சேவாலம் பண்ணியிருக்கோம், எத்தனை புஸ்தகம் போட்டிருக்கோம் திவ்ய பிரபந்தத்தை. அதுக்கெல்லாம் காப்பி ரைட் வாங்கி வச்சிருந்தாக்கா ஒருத்தரும் புஸ்தகமே போட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை. மொத்தம் தியாகம் ஜனங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே, லோகக்ஷேமார்த்த மாத்திரமாகவே பண்ணினதே ஒழிய அவர்கள் கியாதி லாப பூஜா அபேட்சையரா, அவளுக்கு கியாதி லாபம் பூஜை இந்த அபேட்சை இல்லாமல் பண்ணி இருக்கக்கூடியவர்கள். அதனால எல்லாம் உம்முடைய பிள்ளை பேரன்கள் இவாளுக்காகத்தான் அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. அப்ப சொன்னபடி செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். எம்பெருமானார் எழுந்து நின்று அர்க்கிய பிரதானம் பண்ணினார். அப்ப கேட்டாளாம் எம்பெருமானார் இடத்துல, ஏன் உட்கார்ந்தே அர்க்கிய பிரதானம் பண்ணினா என்ன தப்பு உமக்கு? யமன் தண்டிக்க மாட்டானே, உமகிட்ட யமன் வருவானா அப்படின்னா, நான் அர்க்கிய பிரதானம் விடாத இருந்தாலே தப்பு கிடையாது. எம்பெருமானார் தெரிவித்த வார்த்தை. நான் படுத்துட்டே அர்க்கியம் விட்டாலும் தப்பு கிடையாது, அர்க்கிய பிரதானம் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் ஏன் விடுறேன்னா, எம்பெருமானாரே உட்கார்ந்து அர்க்கிய பிரதானம் பண்ணினார், நாம படுத்துட்டு பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு நீங்களாம் எழுதுங்க. அதுக்காக அமைந்திருக்கக்கூடிய நிலை. ஆக சாஸ்திரம் என்ன சொல்றதோ, என்ன உபதேசம் பண்றாளோ அதை அனுஷ்டித்து காட்டித்தான் அவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள். மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டு இருப்பர், கேட்டிருப்பர் இல்லை, கேட்டு இருப்பர்னு சொல்லும்படியானது. அந்த நம்பிகளா இருக்கக்கூடிய தன்மை யாருக்குன்னா, சொன்னபடி யார் செய்கிறாரோ அவரை தான் நம்பின்னு சொல்லுகிறார்கள். அதே மாதிரி சொன்னபடி செய்யும்படியான பெண்கள் ஆச்சாரியர்கள். அதனால நங்காயின்ற வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது. அதுக்கு மேல நாணாதாய், ரொம்ப அழகான வார்த்தை. நாணாதாய்னாக்கா நாணம் இல்லாதவளேன்னு பொதுவான அர்த்தம். நாணம்ன்ற சப்தத்துக்கு வெட்கம்னு ஒரு அர்த்தம், நாணம்ன்ற சப்தத்துக்கு கர்வம்னு ஒரு அர்த்தம். கர்வம் இல்லாதவரே, ஆச்சாரியன் கர்வமே இல்லாதவராக அமைந்திருக்கக்கூடியவர். எங்க தெரியுதுன்னா, தேசிகனுடைய ஆச்சரியமான சரித்திரம் பல பெரியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், சில பெரியவர்கள் எழுதியும் வைத்திருக்கிறார்கள். தேசிகனுக்கு முதல்ல திருவுள்ளத்தில் இருந்தது, பெரிய பக்தனாக இருந்தாலும் மகாபக்தனாக அமைந்திருந்தாலும் கூட அவன் எந்த ஜாதியிலே பிறந்திருக்கிறானோ அந்த ஜாதி தொடர்ந்து அவனை அனுவர்த்தித்துக் கொண்டிருக்கும் அவன் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அபிப்பிராயம் கொண்டிருந்தார். அதனால்தான் திருசுரபியானாலும் கோத்வம் கழியாதிரேன்னு சாதித்திருக்கிறார். அப்போ இந்த அபிப்பிராயமானது நம்பிள்ளை பிள்ளலோகாச்சாரியர் முதலான ஆச்சாரியர்களுக்கு திருவுள்ளம் கிடையாது. பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்களுக்கு திருவுள்ளம் கிடையாது. ஐயோ, ஆழ்வார் விஷயத்தில் ஜாதி பார்க்கலாமா?
ஆழ்வார்கள் விஷயத்தில் ஜாதி நிற்கவே நிற்காதே, அது வெறும் தோல்புறையே போவது தானே. அதை போய் ஆத்மா வரைக்கும் என்னத்துக்கு கொண்டு போகிறதுன்னு இவாளுடைய திருவுள்ளம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலை. அதனால்தான் மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களையும் அருளி செயல்களையும் தாழ்வா நினைக்கலாகாதுன்னு காட்டுறார். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தேசிகன் அருளி செயலுக்கு வியாக்கியானம் பண்ணணும், எந்த பகுதிக்கு வியாக்கியானம் பண்ணலாம்னுட்டு கண்ணை மூடின்னு புஸ்தகத்தை எடுக்கிறார் அவருடைய லைப்ரரியிலேருந்து. ஒரு தரம் எடுத்தார் அமல்நாதிபிரான் வந்தது. அவர் கொஞ்சம் விப்ரதிபத்தி, திருப்பாணாழ்வார் சாதிச்சது பெரியாழ்வார் சாதிச்சதாக இருந்தால் பரவாயில்ல, திருப்பல்லாண்டு வந்தால் பரவாயில்ல, திருமாலை வந்தால் பரவாயில்ல, திருப்பள்ளி எழுச்சி வந்தால் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு விகல்பமான திருவுள்ளம் இருந்தது. 2-3 தரம் பார்த்தார், அத்தனை தரமும் அமலநாதிபிரான் புஸ்தகமே வந்ததான். அதனால் அமலநாதிபிரானுக்கு வியாக்கியானம் அனுகிரகித்தார். பெரியவாச்சான் பிள்ளை திருவுள்ளத்தினுடைய சந்தோஷத்துக்காக அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அற்புதமாக அவர் தெரிவித்திருக்கிறார். எப்படி என்னால் மகாத்மாக்களுடைய சந்தோஷத்துக்காக, சதாம் முதே சத்துக்களுடைய சந்தோஷத்துக்காக இதனை செய்கிறேன். கடைசியில் அமல்நாத்பிரான் வியாக்கியானத்துக்கு அவர் என்ன திருநாமம் ஜாத்திருக்கார்னா முனிவாகன போகம். முனிவாகனர் அவர் தான் உத்தமராய் அமைந்திருக்கக்கூடிய திருப்பாணாழ்வார். முனிவாகன போகம் அவருடைய அனுபவம். முனிவாகனருடைய அனுபவம்னா முனிவாகனரை நான் அனுபவிக்கிறேன். முனிவாகன போகம். முனிவாகனர் நம்பெருமாளை பெரிய பெருமாளை அனுபவித்தார். முனிவாகன போகம் அப்படின்னு காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட முனிவாகன போகம்ன்ற கிரந்தத்தை காட்டி சாதித்திருக்கிறார். அதனுடைய கடைசியில் அது ஒரு ரகசியமாகவே கொலாவப்படுகிறது. அதனுடைய கடைசியில் காட்டியிருக்கக்கூடிய விஷயம், காண்பனவும் உரைப்பனவும் மத்தொன்னின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள் பாடியதோர் பாடல் 10 பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வீண்பெரிய விருதிநீர் ஞாலத்துள்ளே வேதாந்த ஆரியனென்று இயம்பன் என்றோம். எவ்வளவு பெருமை வந்தது தெரியுமா? வேதாந்தாச்சாரியர் அவருடைய தனியனே ஆச்சரியமான தனியன். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே. வேதாந்தாச்சாரியர்னு அவருக்கு திருநாமம். அதே மாதிரி பிருத்திவாதி பயங்கரம் அண்ணாக்கு வேதாந்தாச்சாரியர்னு திருநாமம். என்ன பிள்ளலோகஞ்சிய தம்முடைய வியாக்கியானத்தில் காட்டியிருக்கார். வேதாந்தாச்சாரியரான அண்ணாவும். அப்போ வேதாந்தத்தில் அவ்வளவு நிபுணராக அமைந்திருக்கக்கூடியவர் வேதாந்த வாரியன் என்று இயம்பன் என்றோம். ஆனால் அதனால் எங்களுக்கு கர்வம் கிடையாது. நான் பெரியோம் அல்லோம். நான் பெரியோம் அல்லோம். நான்னா கர்வம்னு அர்த்தம். கர்வத்தை உடையவர்கள் அல்லார்களாக இருக்கிறோம். நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே. நன்மையும் தீமையும் நமக்கு சொல்லுவார்கள் இருக்கிறார்கள் என்று நாடுகிறோம் அப்படின்னு புத்தூர் சுவாமி தம்முடைய பதிப்பில் இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அமல்நாதிபிரான் பதிப்பில். அப்போ பார்க்கிற போது தெரிவிக்கும்படியான அற்புதமான அம்சம் என்னன்னா, நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு நாளும் கர்வம் கொள்ளாதவர்கள். அத்தனை ஆச்சாரியர்களும் அடியேன் அடியேன்னு சொல்லுபவர்களே ஒழிய நான் சொல்ற ஆச்சாரியால் யாருமே இல்லையே. சிஷ்யர்களுக்கு தங்களுடைய அனுஷ்டானத்தின் மூலமாக உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் தாஸ்யத்தை உபதேசிக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நாணாதாய் நாணமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். நாவுடையாய் ஆச்சாரியர்களுடைய திருநாவீரு. நம்மாழ்வாருக்கு திருநாவீருடைய பிரான்னு பேர். ஆழ்வாருடைய திருநாவீரு எப்படிப்பட்டது அற்புதமாக காட்டியிருக்கார் ஆழ்வாரே. வலக்கையாழி இடக்கை சங்கம் எவழும் ஆழ்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோயும் மண்ணின் மிசையே. வலக்கையாழி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணன் எம்பெருமான், அவனையே மலங்க பண்ணி விடுவேன், ஆட்டிடுவோம் எம்பெருமான். என்னுடைய வார்த்தையினாலேயே ஆட்டி விடுவேன். அப்ப என்ன வாக் சாமர்த்தியம்! ஆழ்வாருக்கு முன்னும் பின்னும் 1000 கவிகள் போரும் உண்டாயிற்று. அவர்கள் கவிகளோடு கடலோசையோடு வாசி இல்லையிரே. நம்மள வீட்டில் காட்டியிருக்கார். ஆழ்வாருக்கு முன்னால் 1000 கவிகள் இருந்தா, ஆழ்வாருக்கு பின்னால் 1000 கவிகள் இருந்தா. அவருடைய கவிகளுக்கும் கடலோசைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆழ்வாருடைய கவிதான் கவி. ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு. அதனால ஆழ்வாருடைய வாக் சாமர்த்தியம் இருக்கிறதே, அது அபாரமான வாக் சாமர்த்தியம். அதே மாதிரியாக எம்பெருமானாருடைய வாக் சாமர்த்தியம். வாச்சா தர்மம் அவாப்னஹி சாஜிஹ்வா யா ஹரிம் ஸ்தௌதி. நாக்குன்னு சொன்னா எதை நாக்குன்னு சொல்றது?
எந்த நாக்கானது ஹரியான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதோ அந்த நாக்கு தான். அதனால்தான் வெறும் வேதாந்தார்த்தங்களாக மட்டும் காட்டாமல் அவர் காட்டினது சரணாகதி கத்தியத்தில் பெருமாளுடைய ஸ்தோத்திரம், பிராட்டியினுடைய ஸ்தோத்திரம் எத்தனை அழகான விஷயம். பகவன் நாராயண அபிமதானுரூபான்ற அந்த பிராட்டியினுடைய ஸ்தோத்திரம் என்ன, பிராட்டியினுடைய சரணாகதி என்ன, பெருமானுக்கு பண்ணப்படும்படியான அற்புதமான சரணாகதி அகிலேய பிரத்யநீக கல்யாணிக தானா என்னும்படியான இந்த சரணாகதியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்துதிகள் எல்லாம் என்ன, இதெல்லாம் பார்க்கிற போது அவருடைய நாக்கு நாவுடையவர் நாவுடையவர் என்று சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட நான்னா தேசிகன் அற்புதமாக காட்டுகிறார். அதாவது அவருடைய நா வன்மையை காட்டுகிற போது மலையில் நின்னும் மலைக்கு தாவும் சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே பாஷ்யக்காரர் சம்சார லங்கனம் பண்ணும் போது நாமும் உத்தீர்ணராவதும் என்று ஆண்டான் பணிக்கும்படி. முதலியாண்டானுடைய திருவாக்கு ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது ஒரு சிங்கம். அந்த சிங்கத்துக்கிட்ட பக்கத்தில் ஒரு கட்டெரும்பு இருந்தது. அந்த கட்டெரும்புக்கு அடுத்த மலைக்கு போகணும்னு எண்ணம். ஆனால் அடுத்த மலைக்கு போகிறதுக்கு இதுக்கு சக்தி கிடையாது. அதனால் இந்த கட்டெரும்பு என்ன பண்ணித்துன்னா சிங்கத்தினுடைய கால் நக்கத்தில் ஒட்டி நிறுத்து. அடுத்த 10வது நிமிஷம் அந்த சிங்கத்தை போலவே அடுத்த மலையில் இந்த எறும்பும் தாண்டி விட்டது. சிம்ம சரீரத்தில் ஜந்துக்கள் போலே அதே மாதிரி தன்னோடு ஒரு சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாவன்மையாலே அத்தனை பேரையும் எம்பெருமானார் திருத்தி இருக்கிறார். அதனால் நாவீருடைய பிரான் ஆழ்வாருக்கு சொன்னது மாறன் அடிபணிந்து இந்த இராமானுசன் என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேற்பட தெரிவித்திருக்கக்கூடிய அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. வாக்குக்காகவே ஒருத்தருடைய திருநாமம். அவர்தான் மணவாள மாமணிகள். விஷதவாக் சிகாமணிகள் முனிம் விஷதவாக்வரம் சௌமிய ஜாமாத்ரி யோகீந்திர சரணாம்புஜப்பதம் தேவராஜ குரும் வந்தே திவ்யஞான பிரதம் சோமம் என்று சொல்லும்படியான விஷயத்திலே அமைந்திருக்கக்கூடியது முனிம் விஷதவாக்வரம். ஆக அங்கேக வேற கன்யாயா ஸ்துங்கே புவனமங்களே ரங்கே தாம்னி சுகாசீனம் வந்தே வரவரம் முனிம் என்று விலட்சணமான வாக்குகளை காட்டக்கூடியவர். அப்போ மணவாள மாமணிகள் விலட்சணமான தெளிவான வாக்கை காட்டுகிறார்னா அதுக்கு முன்னால நம்பிள்ளை தெளிவான வாக்கை காட்டினவர். நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோ என்று எத்தனை பேர் நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்டார்கள். அந்த ஊர் ராஜா, அந்த ஊருக்கு அதிபதி அப்படியே ஆன மேலே சன்னதி வாசல் வழியாக போயிட்டு இருக்கான். சன்னதி உள்ளேருந்து சாரி சாரியாக கூட்டம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நம்பெருமாளுக்கு ஏதாவது திருவிழாவா, எனக்கு சொல்லாத எப்படி திருவிழா பண்ணுங்க அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பித்தான். ஐயோ திருவிழாவெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்பிள்ள காலக்ஷேப கோஷ்டி முடிஞ்சு ஜனங்கள் போயிட்டு இருக்கா. அப்போ என்ன நாவுடைமையாக அமைந்திருக்கிறது. பெரிய பெருமாளே அவருடைய காலக்ஷேபத்தை கேட்கணுன்றதுக்காக வெளியில் வந்தார். திருவிளக்கு பிச்சென்றவன் திருவிளக்கு பிடிச்சுட்டு இருந்தான். அவன் முதுகுல மொசு மொசுன்னு அவன் மிரட்டினா உள்ளே போயிட்டார்னு சரித்திரம். அப்போ பெரிய பெருமாளுக்கு ஆசையை தோன்ற விதத்தில் பேசக்கூடியவர் நாவுடையாய். அதே மாதிரி தான் மணவாள மாமணிகள் நாவுடையவர். அந்த கொரை தீர நம்பிள்ளையினிடத்திலே கேட்காத கொரை தீர என்ன பண்ணினார்னா மணவாள மாமணிகளை அழைத்து நாமாறு பெரிய திருமண்டபமாறுன்னு அவர் சொல்லும்படியாக ஒரு சம்பத்சர காலம் தான் இருந்த திருவாய்மொழியுடைய அர்த்தங்களை எல்லாம் மாமணிகள் திருவாக்காலே கேட்டிருக்கிறார். அதே மாதிரி பராசர பட்டருடைய வாக் சாமர்த்தியம். புராணம் சேவிக்கிறார், புராணார்த்தம் சொல்றார். இது ஸ்லோகார்த்தம், இது பிரதிபதார்த்தம், இது சங்கத்தியினுடைய அர்த்தம், இது வியங்கியார்த்தம், இது வாக்கியார்த்தம்னு தனித்தனியாக ஒன்றுத்தையும் சொல்லி ஆட்சேப சமாதானங்களோட அந்த புராணத்தை சொல்லி முடித்தார். நம்பெருமாளுக்கு ஆனந்தம் தாங்கலை. என்னமா சொல்கிறார், இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, வசத்தியானது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர். அப்போ இவாள்லாம் நாவுடையவர்கள். இந்த நாவுடையவர்கள் தான் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆக 3 சப்தங்களாலே ஆச்சாரியனை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். அப்போ ஆச்சாரியன் என்பவர் எப்படி அமைந்திருக்கக்கூடியவர்னால் தாம் அரசனாக அமைந்திருக்கக்கூடியவர். ஆச்சாரியனுடைய புழக்கடை தோட்டத்து வாவியுள்னா எம்பெருமான் ராஜாவாக அமைந்திருக்கிறான்.
அதே போல ஆச்சாரியனும் ராஜாவாக அரசராகத்தான் அமைந்திருக்கக்கூடிய நிலை. எப்படி அமைந்திருக்கிறார்னா, ராஜாவினுடைய 5 நீதிகள் ராஜ நீத்தின்னு சொல்லப்படுறது. பகலோலக்கம் இருந்து, கருப்புடுத்து சோதித்து, காரியம் மந்திரித்து, ஆறாமங்களிலே விளையாடின ராஜநீத்தின்னு காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ராஜநீதி பகவான் வைகுண்டலோகத்தில் இருக்கிறான். பகலோலக்கம் இருத்தல், டே டைமில் எல்லாரையும் பெரிய அசம்பிளி கூட்டி நடத்துறது. அடுத்தது கருப்புடுத்து சோதித்தல், ரகசியமா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் போடுறது, அது வியோக வாசுதேவன். காரியம் மந்திரித்தல், அதுதான் சொல்லிரு. கருப்புடுத்து சோதித்தல், ராத்திரி வேளையில் கருப்பு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அங்கங்க போய் போய் யாராலே என்ன ஆபத்து வருகிறதோன்னு யாருக்கும் தெரியாமல் பார்க்கிறது அந்தர்யாமித்வம். வேட்டையாடி, வேட்டையாடுறதுன்னா அசுர ராட்சசர்களை வேட்டையாடுவதற்காக அவதாரம் பண்ணினது, அது ராஜாவினுடைய காரியம். ஆறாமங்களிலே விளையாடின ராஜநீதி. சோலைகளிலே தனக்கு பிடித்த தன்னுடைய பத்னியோடு கூட கையை பிடித்து கொண்டு இப்படி சுத்தி வரான, அது அர்ச்சாவதாரம் திவிதேசங்களில் எழுந்துள்ளி இருக்கிறது. இது அத்தனையும் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கும் உண்டானதாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு காட்டும்படியான விஷயம். ஆக ஆச்சாரிய வரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பகலோலக்கம் இருக்கிறார்கள், பெரிய உபன்யாசாதிகள் எல்லாம் சாதிக்கிறார்கள், கருப்புடுத்து சோதிக்கிறார்கள். ஆக சிஷ்யர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்னு எம்பெருமானார் சரித்திரத்தில் பார்த்தோம். சிஷ்யர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருந்தா அவர் என்ன பண்ணி இருக்கிறார் என்னால், அந்த சிஷ்யாளுடைய வேஷ்டி கரையை கிழிச்சுட்டு வளர்த்துட்டார். இவெல்லாம் சண்டை போட்டுண்டா. அப்ப என்ன பண்ணினார் என்னால், பிள்ளையுரங்காவில்லிதாசர் திருமாளிகைக்கு அனுப்பி பிள்ளையுரங்காவில்லிதாசருடைய பத்னியாயிருக்கக்கூடிய பொன்னாச்சியாருடைய நகையை திருடிட்டு வர சொன்னார். அந்த மாதிரி யாரோ 2 பேர் திருடிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பிள்ளையுரங்காவில்லிதாசர் தம்முடைய திருமாளிகைக்கு போனார். யாரோ ஸ்ரீ வைஷ்ணுவா வந்தா, என்னுடைய நகையெல்லாம் எடுத்தா, ஒரு பக்கம் நகையை எடுத்துட்டா, நான் திரும்பி இந்த பக்கம் நகையும் எடுத்துக்கிட்டோமே, ஐயோ வலதுகை வளையல் தானே எடுத்துட்டா, வலதுகை தோட்டத்தானே எடுத்துட்டா, வலதுகை சிலம்ப, வலது கால் சிலம்பு தானே எடுத்துட்டா, இப்போ இடது காலில் இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டமேன்றதுக்காக நான் இப்படி திரும்பி படுத்தேன், அவள் நான் எழுந்துட்டேன்னு நான் சின்ன பயந்துட்டு போயிட்டா அப்படின்னு வருத்தமாக சொன்னான். உடனே பழின்னு ஒரு அறை விட்டார் அவளை. உனக்கு என்ன சுவாதந்திரியம், அவளே உன்னை புரட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கணும், நீ ஏன் அப்படி திரும்பின, அதனால்தான் அவளுக்கு நஷ்டமாக போச்சுன்னு எழுதார். இதை சொன்னார். இதுதான் கருப்புடுத்து சோதித்தல். இந்த மாதிரி சிஷ்யனிடத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதை அவன் அறியாமலேயே பார்த்து கொண்டு அவனை சிக்ஷிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியது கருப்புடுத்து சோதித்து. காரியம் மந்திரித்து ஆறாமங்களிலே விளையாடின ராஜநீதி. காரியம் மந்திரித்தல் அந்தரங்க சிஷ்யர்களோடு சேர்ந்துட்டு விலக்கணமாக இது ஸ்ரீபாஷ்யார்த்தம், இது பகவத் விஷயார்த்தம், இது இப்படி சொல்லணும், அது அப்படி சொல்லணும்னு அவர்களுக்கு சொல்லும்படியான விஷயம். ஆறாமங்களிலே விளையாடின ராஜநீதி. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தாட்சியாத்ரி சிம்மாச்சலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் பாரவதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாளகிராமகிரிம் நிஷேபிரமதே ராமானுஜோயம் முனிகி என்று திவ்ய கஷேத்திரங்களிலே ஆச்சாரியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிலையானது காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கிற போது அற்புதமான அர்த்தங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் தோட்டங்களிலே விளையாடுகிறார்கள். தோட்டம்னா என்னது? இந்த இடத்துல திவிதேசம்னு ஒரு அர்த்தம் சொல்லிட்டேன். தோட்டம்னா ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயங்கள். ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷயம் இல்லை, பகவத் விஷயம். ஏன்னு கேட்டா ரசமான விஷயங்கள் பகவத் விஷயம் திருவாய்மொழியில் தான் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தில் வெறும் மூளையை கசக்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்தான் இருக்கு. நாம் பார்த்தோமேயானால் ஸ்ரீபாஷ்யத்தில் அவதாரத்தை பற்றி பேசவே இல்லை. ஆழ்வார்கள் அவதாரம் பேசியிருக்கிறார்கள். ஸ்ரீபாஷ்யத்தில் பெருமான் ஸ்ரீயப்பதித்வம், அதாவது பிரம்மசூத்திரத்தில் ஸ்ரீயப்பதி என்றது பேசப்படவில்லை. ஆனால் ஸ்ரீயப்பதித்வத்தை அற்புதமாக ஆழ்வார்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். பிரம்மசூத்திரத்தில் சரணாகதியை பற்றி விசேஷமாக பேசப்படவில்லை. ஆனால் ஆழ்வாருடைய பாசுரங்களில் சரணாகதியை பற்றி அதிகமாக காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். பிரம்மசூத்திரத்தில் கைங்கரியம் புருஷார்த்தம்னே சொல்லலை, ஆனால் ஆழ்வார் பாசுரங்களில் கைங்கரியம் புருஷார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மசூத்திரத்தில் பகவன் மங்களாசாசனத்தை பற்றி பேசவே இல்லை. ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு என்று பகவன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்.
இதெல்லாம் பார்க்கிற போது உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்னா எம்பெருமானார் புழக்கடை தோட்டத்து வாவின்னா அந்த தோட்டத்தில் தான் எம்பெருமானார் விகரித்துக் கொண்டிருக்கிறார். உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொரும் திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசமென்னும் இடந்தொரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும். எங்கெங்கெல்லாம் திருவாய்மொழி பாடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் எம்பெருமானார் வந்துடுறார். சோலைக்குள்ள இருந்து ஆனந்தமாய் இருக்கிறார் போலே கேட்டுக்கொண்டிருக்கிறார் சொல்லும்படியான விஷயம். இத்தியாதியான அர்த்தங்கள் இந்த பாசுரத்தில் திருப்பாணாழ்வார் வைபவம் காட்டப்படுகிறது. ஆக திருப்பாணாழ்வார் வைபவத்தோடு சேர்த்து எல்லே இளங்கிலேயே பாசுரார்த்தத்தை நாளைய தினம் இங்கு உபன்யாசம் கிடையாது. விசேஷமான சம்பிரமங்கள் வைகுண்ட ஏகாதசியை அவலம்பித்திருக்கிறபடியாலே நாளைய மறுதினம் சாயங்காலம் 6:30 மணிக்கு நாம் எல்லே இளங்கிலேயே பாசுரார்த்தம் என்ன, நாயகனாயின்ன பாசுரார்த்தம் என்ன, இந்த பாசுரத்தில் திருப்பாணாழ்வாருடைய ஒரு வைபவம் என்ன, அதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கலாம். கோட்டியார் எல்லோரும் எழுந்தொழுவனுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டாய் அமைந்திருக்கக்கூடிய உங்கள் புழக்கடை பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்த அம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் முடிக்கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज